ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வார வீக்லி மீட்டிங்க்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றோம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 2 வாரமா மட்டும் இல்ல. என்னைக்கு நடிகர் நெப்போலியன் அவரோட பையன் தனுஷ் அவர்களோட கல்யாண பேச்சு ஆரம்பமாச்சோ, அன்னையில இருந்தே இந்த சமூகத்துக்கு ஜீரணிக்க முடியாததா, இல்ல மைனாரிட்டிஸ்லாம் எப்படி இருக்கணும்னு மெஜாரிட்டி தீர்மானிக்கிறது தான் இருக்கணுமா? அந்த மனம் அந்த மனப்பாங்கா என்னன்னு தெரியல. என்னைக்கு தனுஷோட கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து மக்கள் கிட்ட இருந்து வர வன்மம், அந்த வன்முறையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஒரு மைனாரிட்டி, நான் ஏன் மைனாரிட்டின்னு பொதுவாகவே சொல்றேன்னா, சமூகத்துல யாரெல்லாம் மைனாரிட்டிஸா இருக்காங்களோ அவங்க எல்லாரோட அவங்க எதை கன்சியூம் பண்ணணும், அவங்களோட எல்லாத்தையும் மெஜாரிட்டி தீர்மானிக்க விரும்புது. அதுல ஏன் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆர்வம்னு எனக்கு தெரியல. நீ என்ன சாப்பிடணும், உனக்கு எப்படி பசிக்கணும், உன் பசி என்னவா இருக்கணும், அந்த பசியை அடக்கிறது நான் கொடுக்கறதா தான் இருக்கணும்ன்ற இந்த பொது சமூகத்தோட மெஜாரிட்டியோட வக்கர புத்தி வந்து ஒரு எல்லையை மீறி போய்கிட்டே இருக்கிறத தான் நான் கவனிக்கிறேன். தனுஷோட கல்யாணம், அவர் ஒரு தனுஷ்ன்றவர் ஒரு ஊனமுற்றவர்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நான் பாக்குறவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன். அவரோட இப்ப அவரோட லைஃப வந்து இதுக்கு முன்னாடி யாரும் கவனிக்கல. அவரோட தேவைகள் என்ன, அவரு பணம் இருக்கிறதுனால அமெரிக்காவை போய் செட்டில் ஆயிட்டாருன்னு கூட சொல்றாங்க. இந்தியாவில் ஏன் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியல, அப்படி வாழ்றதுக்கு எது தடையா இருக்கு, அதை பத்தின எந்த கவலையும் எனக்கு இல்லை. ஆனா அவர் கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்படி மீறி கல்யாணம் பண்ணா நாங்க இப்படி வன்மத்தோட தான் பேசுவோன்ற ஒரு மனப்போக்கு இருக்குல்ல. அந்த வன்முறை, அந்த அந்த ஒரு கேவலமான அசிங்கமான புத்தியை தான், அந்த கேவலமான அசிங்கமான அந்த புத்தியை தான் நாம இன்னைக்கு கேள்வி கேட்க போறோம். பொது சமூகத்தோட அந்த மனநிலையை விவாதிக்க போறோம். ஊனமுற்றோர்களின் பார்வையில் இருந்து, நம்மளோட பார்வையில இருந்து நாம் அதை விவாதிக்க போறோம். யாரு அதை பத்தி, உங்க எல்லாருக்கும் ஒப்பீனியன் இருக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் அவங்களோட ரைட்ஸ் இருக்கு. நீ என்ன வேணா யோசிச்சுக்கோ, அதுக்காக இல்ல. ஆனா அதை நீ திணிச்சுக்கிட்டே இருக்க. நான் யோசிக்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் தான், நீ யோசிக்கணும், எல்லாரும் யோசிக்கணும், அதை திணிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம். இன்னைக்கு நம்ம அலிகேட்டர்ஸை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். அலிகேட்டர்ஸ்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள்ஸ் அண்ட் ஆலைஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு குழு. வார வாரம் நம்ம வீக்கெண்ட்ல நடத்துற மீட்டிங்ஸ் இருக்கு. அதுல இந்த வாரம் மீட்டிங்ல தான் நம்ம இதை விவாதிக்க போறோம். இந்த கல்யாணம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து முக்கியமா ஆன்லைன்ல இருந்து யூடியூப் வரைக்கும் கமெண்ட் செக்ஷன், அதுல இருந்து எல்லா பக்கமுமே நிறையா பேஜ் போற பார்க்க முடிஞ்சது. ஸோ அதான் அதுக்கு நிறைய முக்கியமான சில பாயிண்ட்ஸ் வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை ரிப்ளை பண்ணலாம் அப்படி சொல்லி தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் அதில் வந்து நிறையா யூடியூப் தம்ப்நெயில்ஸ் வச்சு பேசலாம்னு நினைக்கிறேன். அந்த தம்ப்நெயில்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தம்ப்நெயில்லையே நிறையா இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஷேர் பண்ணி அப்படி பேசலாம். ஸோ யார் ஷேர் பண்ணுறீங்க? நானே பண்ணிட்டா? நீங்களே பண்ணுங்க. உள்ள வீடியோல இருக்கிற வன்மத்தை விட தம்ப்நெயில் வன்மம் தான் அங்க மோசமா இருக்கு. கிளிக் பைட்டிங்ல, அதாவது முன்னெல்லாம் யூடியூப்ல வீடியோ போட்டா கிளிக் பைட்டிங்க்குன்னு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற அந்த தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வன்மத்தோட தான் எல்லாம் தனுஷோட விஷயத்துல இருக்கு. டாக்டர் முதற்கொண்டு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, குழந்தை பிறக்க ஒரே வழி இந்த நர்ஸ் இந்த டாக்டர் பேசினாதான் எனக்கு பயங்கரமா கடுப்பாச்சு. ஒரு ரீல் மாதிரி தான் பார்த்தேன், அதுக்கு இரிட்டேட்டிங்கா இருந்தது.
இந்த போட்டோம் தமிழ் வச்சு என்னென்னமோ கதை கட்டுவானுங்க அவனுங்க. இந்த பெரியவருக்கு அவரு பார்வைக்கு என்ன தெரியுதோ அது எல்லாத்த பத்தியும் பேசியே ஆகணும், ம். வன்மமாவே பேசி ஆகணும். அதான் இந்த பெரியவருக்கு உணவே. ம். இந்த பெரியவர் தானா? ஆமா, ஆமா, ஆமா. பைல்வான் இந்த சொல்லிட்டு போங்க டாக்டர். இன்னும் வீடியோ காட்டுறமே, அதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? எனக்கு அதெல்லாம் நீங்க என்ன ரெண்டு மரியாதை பேசுறதும் அவனுங்களா? எக்கோ மாதிரி கேக்குது. ஏன் குரல்னா தெரியல. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி பேசுறதுனாலயா என்னன்னு தெரியல. மியூட்ல போட்டுருவா, நான் என்னோட இல்ல இல்ல ஆடியோ. ம், பேசுங்க. ஆனா எனக்கு தான் அப்படி கேக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு திருமணம் தேவையா? இந்த இவங்க தானே டெய்ஸின்றவங்க. இங்க 2 பேருமே பிஜேபிக்காரங்க தானே? ஆமா. ஓ ஆமா, 2 பேருமே பிஜேபிக்காரங்க. திருச்சி சூர்யா வெளியே வந்துட்டு சில எக்ஸ்போஸ் எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் பிஜேபி சென்று மறுபடியும் வெளியே வந்தார். பணத்திமிரால் நடந்த கல்யாணம். எனக்கு தான் தெரியல, இவனுங்கெல்லாம் அப்படியே காசே இல்லாம கல்யாணம் பண்றாங்களா, இந்த காசு கண்டுக்காம கல்யாணம் பண்றாங்களா எனக்கு தெரியல. இன்னைக்கு இந்திய சமூகத்துல ஆஹ், எங்க அதிகமான பணம் ஒரு ஒரு தனி மனிதனோட எபிலிட்டி, அதாவது ஒரு தனி மனிதனோட தகுதின்னு சொல்லக்கூடாது, அவனோட இயல்பை மீறி எவ்வளவு ஒன்னா கடன் வாங்கலாம் அப்படின்னா அது எதுக்கு பிரதானமா வச்சிருக்கானுங்கன்னா, படிப்பு கூட யோசிக்கிறானுங்க. இப்ப இன்னைக்கு கல்யாணத்துக்கு தான். காசு இருக்குதோ இல்லையோ, நீ இஎம்ஐல லோனை வாங்கி நீ கல்யாணம் பண்ண, அது 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 மேண்டேட்டரி, அது அது தவிர்க்க முடியாத ஒண்ணு. சராசரியான ஒரு கல்யாண செலவு வந்து இன்னைக்கு ஏறக்குறைய 5 லட்ச ரூபாய்க்கு வந்து சராசரியா நீ ஒரு கல்யாணம் பண்ற அப்படின்னா 5 லட்ச ரூபாய் இல்லாம எவனும் பண்றது இல்லை. அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி, அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தவனோட கல்யாணத்துலதான் அவன் இது வரைக்கும் பண்ண செலவுலயே உச்சபட்சமான செலவு பண்ணிருப்பான். அதையும் கடன் வாங்கி பண்றாங்க. இவங்க பேங்கே வந்து கடன் கொடுக்குது. கல்யாணத்துக்குலாம் கடன் கொடுக்குறாங்களா? இன்னொன்னு இந்த கல்யாணத்துல சொல்ற விஷயம்னா, இவங்க என்னமோ கல்யாணத்துக்கு இப்போ அது என்னது வரதட்சணைக்கெல்லாம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்னு ஒண்ணு கட்டணும், அது 5% ஒண்ணு வரும். இவனுங்களுக்கு அவ்வளோ கன்சர்ன்னா இவனுங்க ஒழுக்கமா இருக்கணும் ஃபர்ஸ்ட். இது நெப்போலியன் பண்ணது ஒழுக்கக்கேடான செயல் கிடையாது. அவங்க பையனுக்கு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்றாருன்றது, அதுல நீ தர்க்க ரீதியா விமர்சனத்தை நம்ம பேச முடியும். ஆனா நீங்க இங்க சமூகத்துல இத வேணான்னு சொல்ற நீங்க எல்லாம் யாரு? இவ்வளவு பிரம்மாண்ட திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற நீங்க யாரு? என்னோட தேவையை பிரம்மாண்டம் எப்படி சொல்றது, என்னோட அக்சசிபிலிட்டி இன்அக்சசிபிளான இடத்துக்கு மாத்தி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு வீல் சேரோட விலை என்ன இந்தியாவுல? ஒரு ஷூ லெக்ஸோட விலை என்ன? எவ்வளவு சப்போர்ட்டிங் இருக்கு? இதோட விலை எல்லாம் இந்தியாவுல என்ன, எவ்வளவு கிடைக்குது? அதுக்கு ஜிஎஸ்டி என்ன? இந்த உலக அளவுல ஐநாவோட ரிப்போர்ட்ல சொல்லி இருந்தாங்க, 1 பில்லியன் பீப்புள என்னவோ 100 கோடி பேர், உலகம் முழுவதும் 100 கோடி பேர் வந்து ஊனமுற்று இருக்கிறாங்க. ஊனமுற்றவர்களோட மக்கள் தொகையை கணக்கிடுறாங்க. இது வந்து அக்யூரேட்டான டேட்டா கிடையாது. அவங்க எடுத்தாங்கன்னா இதோட பல மடங்கு அதிகமா தான் இருக்கு. ஏன்னா இந்தியாவிலே வந்து எது ஊனம்ன்றத வந்து பல வருஷமா இன்னும் குழப்பத்திலே தானே வச்சிருக்காங்க. ஒரு லாவ்லயும் ஒரு தன்மை ஊனமா இங்க பார்க்கப்படுது. அப்படி இருக்கிற இடத்துல அதோட தேவைகளை, ஒரு ஊனமுற்றவருக்கு தேவையான பொருட்களோட விலைகளை நீங்க எங்க வச்சிருக்கீங்க?
அது விலை அதிகமாகுதுங்கன்றது இங்க அவனுக்கு கவலை கிடையாது. அதை பத்தி யாரும் இங்க பேச தயாரா இல்ல. அந்த விவாதத்தை ஈஸியா கேன்சல் பண்றாங்க. அதை பத்தின ஒப்பீனியனே இப்ப மேரேஜுமே, தனுஷோட மேரேஜுமே அப்படிதான் ஒப்பீனியனே இல்லாம கேன்சல் பண்ணுகிறாங்க அவங்க. தர்க்க ரீதியான எந்த ஒரு இதுவுமே இதுல இல்ல. ஒரு சின்ன ஒரு வீடியோல கூட கிடையாது. நவீன் ப்ரோக்கு நான் இன்னைக்கு மதியம் ஒரு லிங்க் அனுப்பியிருந்தேன். அவர் அந்த ரைட்டப் ஆரம்பிக்கிறார் ஃபேஸ்புக்ல. ஒரு ஒரு கொஞ்சம் பெரிய ரைட்டப் தான். பேரன்பு படத்தை ஆரம்பிச்சு, பேரன்பு படத்துல வர அந்த ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட உடல் தேவையை அந்த டைரக்டர் புரிஞ்சிட்டு எழுதுறாரு, சொல்றாரு. அது மிகவும் ரொம்ப கடினமான காட்சிகளா இருக்கும் நம்ம கன்சியூம் பண்றதுக்கே. மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட உடல் தேவைக்காக அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு, பின்னாடி அவங்க அந்த பொண்ணோட தேவையை பூர்த்தி பண்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொண்டு போறாங்க அப்படின்னு எழுதி கடைசியா குறிப்பு எழுதுறாரு. அவரே குறிப்பு எழுதுறாரு. நெப்போலியன் ஒரு நல்ல அப்பா தானே, நல்ல மாமனார் கிடையாது. அப்ப எனக்கு புரியல, இவரோட பார்வையில இருந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கிடைக்கப்படுற நீதின்றது தப்புன்னு தானே சொல்றாரு இவரு. அதான், அதாவது இவங்க எல்லாரும் பேசியிருக்கிறது எல்லாமே ஒரு ஏபிள்டு கஷ்டப்பட போறாங்கன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, அந்த ஏபிளிஸ்டிக் மைண்ட் செட்ல இருந்து மட்டும்தான் மொத்த ஸ்பீச் இங்க சமூகத்துல மொத்தமா ஒரு ஒப்பீனியன் ஃபுல்லாமே இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை காட்டுங்க ப்ரோ, மேல அந்த கடைசி அவர் எழுதியிருக்காரு பாருங்க. நெப்போலியன் ஒரு பேரன்புக்கார அப்பா. நெப்போலியன் ஒரு சிறந்த அப்பாதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் சிறந்த மனிதரோ சிறந்த மாமனாரோ இல்லை. இதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு பெரிய ஏண்டா, என்னால ஒரு படத்துலதான் ஏத்துக்க முடியுதுன்னா அது நிஜம் இல்லன்றதுனால நீங்க ஏத்துக்கிறீங்களா? எனக்கு புரியல. அந்த ஹீரோனாலதான் எனக்கு புரியல. அது நிஜம் இல்லன்றதுனால ஏத்துக்க முடியுதா உங்களால? பிளேனா சவுண்ட் வருதான்னு சொல்லுங்க. சவுண்ட். இந்த பொண்ணுடைய இளமையை நாரை வார்ப்பதே அந்த ஆஸ்திகாக சுத்துக்காக தான் அந்த கல்யாணம் நடக்குது. அச்சையா கல்யாணத்தை அமெரிக்க அரசாங்கம் அங்கீகரிக்கிறது. அதனாலதான் ஜப்பானுக்கு வந்தார். அதனாலதான் ஜப்பான். வேற எந்த காரணம்? இதுதான் காரணம். கேட்டா கப்பல்ல கப்பலும் கிடையாது, கத்திரிக்காய் கிடையாது, எல்லாம் போய். நீங்க இப்போ தனுஷுக்கு ஒரு நர்ஸாக அந்த சகோதரி பணியாற்றுவார். வேற அறை, 2 பெட்ரூம், 2 வாழ்க்கை, தனி அறை, இப்படி அவங்களுக்கு லைஃப். மனைவி என்ற அந்தஸ்தோடு அக்ஷயா பார்த்துக்கொள்ளும். நடப்பது நடக்கட்டும், சந்தோஷமா இருப்பான இல்லையா அந்த இளைஞன் உயிரோடு இருக்கிற வரைக்கும். இதே லேட்டு. எனக்கு கேட்டா 20 வயசு பண்ணி வச்சிருக்கு. நம்ம நாமக்கல் கேட்டுச்சா? கேட்டுச்சு. ஓகே. இவர் இப்ப வேலை செய்யறாரா? அப்போ இல்ல, அக்ஷயா ஒரு நர்ஸா இருந்து தனுஷ பாத்துக்குவாங்க. தனுஷுக்கு பொண்டாட்டி நர்ஸா நர்ஸா வச்சுக்கிறாங்கன்ற. இவரு பொண்டாட்டி என்ன வச்சுக்கிறாரு? அதுதான் இப்ப இவங்க பேசுறது எல்லாமே அரேஞ்ச் மேரேஜ் சிஸ்டத்துல எல்லா பொண்ணுங்களும் இந்த சிஸ்டர்ல அப்படிதான் இருக்கிறாங்க. இவனுக்கு சொல்றதுன்னு தெரியுதுங்களா? என்னோட வேலையே செக்ஸுக்கு தான். செக்ஸ் கருவி பெண் இவனுங்களோட பார்வையில என்ன காஜி இவனுங்களுக்கு. இவங்க பொண்டாட்டி இவங்க பொண்டாட்டி அப்படி வச்சிருந்ததுனால தனுஷா அப்படி வச்சிருந்தது யாரும் நியாயப்படுத்தி பேசல. ஃபர்ஸ்ட் இவனுக்கு எப்படி தெரியும்? ஒரு நர்ஸோட வேலை தானே இவனுக்கு எப்படி தெரியும்? இது ஒரு ப்ரொஃபஷனே இவன் தப்பா பேசுறது தானே. ஒரு ப்ரொஃபஷனே இவன் தப்பா பேச. ஒரு நர்ஸோட வேலை என்ன? எந்த ஊர்ல உனக்கு இது ரொம்ப பெரிய தப்பு. இதே வேற ஒரு பெரிய செலிபிரிட்டியோ சமூகத்தில் அந்தஸ்து மிக்க மனிதர் யாருனோ அதை பத்தி, ஒரு ப்ரொஃபஷனை பத்தி தப்பா பேசினா நேரம் ப்ரொஃபஷன் சார்ந்த எல்லாருமே பேசியிருப்பாங்க.
அதுல அபத்தம் என்னன்னா, நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம எப்படி ஒரு மாடல் எவால்வ் ஆச்சுன்னு சொல்லிட்டு ம். மெடிக்கல் மாடல்ல இருந்து சோசியல் மாடல் லெவல் ஆனதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அந்த மெடிக்கல் மாடல்ல இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு இந்த டாக்டரோட இன்டர்வியூ வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு மெடிக்கல் மாடல் ஒரு மாற்றுத்திறனாளியை, ஒரு ஊனமுற்றவனை, ஒரு டிசேபிள்ட ஏன்னா நான் ஒரு டாக்டர் பேசுங்க சொல்லுங்க. ஒரு டாக்டர் இவன் இல்ல ஒரு ஒரு அம்மா ஓகே. இவர் வந்து கான்ஸ்பிரசி ஸ்பெஷல் இது பாமகவோட கான்ஸ்பிரசி இவர். ஊருக்குள்ள 4 பேர் 4 விதம் பேசணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இல்ல அதுல ஒரு வார்த்தையாவது ஒழுங்கா இருக்கா பாருங்க, எவ்வளவு கேவலமா இருக்கு கேக்குறதுக்கு. சொல்றேன், முழுக்க முழுக்க பெண் வந்து ஒரு ஆணுக்கான சேவைகளையும் உடல் தேவைகளையும் இதெல்லாத்தையும் பூர்த்தி பண்றதுக்கான ஒரு ஆள். அந்த அதுக்கான தேவை தனுஷ்கிட்ட இல்ல, அதனால இந்த கல்யாணம் வேஸ்ட். அதுவும் இவனுங்களோட பார்வை. அத நீ எப்படி முடிவு பண்ண? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்றேன், தனுஷால என்ன தெரியும் அவரோட இது எதுவும் எதை பத்தியும் உங்களுக்கு கவலையே கிடையாது. எனக்கு ஆர்காஸ்மிக்கா இருக்கு. உன்னை குறைச்சி என்ன நான் மேல பேசிக்கிறது மூலயமா எனக்கு ஆர்காஸ்மிக்கா இருக்கு. எனக்கு சுகமா இருக்கு, நான் பேசிக்கிட்டு தான். ஆக்சுவலி காசுன்னு சொல்ற இவங்க லாஜிக்கே இவங்க உட்கார மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு காசு இருக்குன்னா he can hire a nurse. எதுக்காக கல்யாணம் பண்ண போறாங்க? அதான் எனக்கு புரியல. லைக் இவ்வளவு காசு இருக்காங்க, லைக் அவங்க பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில ஏதோ பெனிஃபிட் இருக்கு அப்படின்ட்டு இருக்க ஸ்பேஸ்ல இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடந்தா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே. மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க இல்ல வேலையா இருக்கவங்க எல்லாம் டிசேபிள் பர்சன் கல்யாணம் பண்ணா என்ன ஆவாங்க? அதுலயுமே இவன் ஒரு ஸ்டேட் போற போக்குல ஒண்ணு சொல்றான் பாருங்க. ஒரு விஷயத்தை இவன் நிறுவிட்டு போயிடுறான். அமெரிக்காவில வந்து இந்த பொண்ணு சாரி தனுஷ் அவங்க கல்யாணம் பண்ணிருக்க அவங்களோட திருமணத்தை அமெரிக்க அரசாங்கம் ஏத்துக்கலன்னு போட்டு போயிடலாம் போடுறான். ஆனா பைத்தியக்காரன், உலகத்திலே முத அமெரிக்காவில டிசபிலிட்டி ஆக்ட் வந்தது. அமெரிக்கன் டிசபிலிட்டி ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சிட்டிசன்ஷிப் பிரச்சனைனால பணம் அந்த மாதிரி எதுவும் இருக்கும், வேற எதோட கனெக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இவனுங்க அதை எதோட தொடர்பு பத்தி பேசுறாங்க. இல்ல அது போற போக்குல வந்து தம்பிய நினைச்சிட்டாங்க அப்படின்ட்டுக்கு என்ன சொன்னாலும் போவாங்க அப்படின்ற மாதிரி போற போக்குல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போறது. அதுதான் இப்போ வந்து இந்தியான்றதுனால அவங்களோட மேரேஜ் அமெரிக்காவில பண்றதுல சிக்கல் இருந்திருக்கு, லீகல் இஷ்யூஸ் சிக்கல். அவன் என்ன சொல்றான்னா அங்கீகரிக்கவே அங்கீகரிக்காதுன்றான். அதுதான் அவங்க கோத்து விடுறானுங்க. இதெல்லாம் இல்லவே இல்ல, தெரியலன்னு சொல்றான். நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லாத அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இல்ல உதய் ஏதோ சொல்ல வர, சொல்லுங்க உதய். இந்த மாதிரி சொல்றாங்க இல்ல, இதுக்கெல்லாம் எதுவுமே ரெஃபரன்ஸ் லிங்கோ பாயிண்டோ எதுவுமே பேசவே மாட்டாங்களா? யாருக்கு அந்த தேவை இருக்கு? அந்த தேவை கான்ஸ்பிரசி பேசுறவருக்கு எதுக்கு அந்த தேவை? அவர் மக்களை கேட்கிறாரு, யாரும் இதை கேட்க மாட்டாங்களான்னு. மக்களுக்கு வந்து இல்ல பெரும்பாலான பேர் அப்படிதான் இருக்காங்க. அவங்களும் அதே அந்த ஒத்த கருத்தோட தான் இருக்காங்க. கேக்கல ப்ரோ, நீங்க பேசுறது கேக்கல. சரி, நாம என்ன வேணா பேசலாம், யாரும் எதுவும் வந்து கேட்க மாட்டாங்க. இப்படி இஷ்டத்துக்கு பேசிட்டு அதுக்கு சொல்றேன். அதுவும் என்னன்னா இங்க நம்ம வந்து டிசேபிள்ஸ்ன்றது ரொம்ப மைனாரிட்டி. டிசேபிள்ஸோட இஷ்யூஸ் எல்லாம் இங்க எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்தாலும் அது ஊடக வெளிச்சத்துக்கும் வராது. அது மிகப்பெரிய போராட்டமாவும் சமூகத்துல பெரிய அழுத்தத்தை கொடுக்காத அளவுக்கான ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சொசைட்டியை போட்டு அடிக்கிறதுன்றது ஈஸி. அது அடிக்கிறது கூட கிடையாது, என்ன குத்துறது மூலயமா உனக்கு இன்பம் காண்றது தான் அது. நான் வசந்தன் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஒரு இது எனக்கு கீழே இருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறது தான் அந்த சொல்லியிருந்தாங்களே. அது என்ன ஜெர்மன் வார்த்தை?
ஸ்கேண்டின் ஏதோ ஒண்ணு வார்த்தை விடுவோம், அடுத்தவங்க துன்பத்துல இன்பம் காண்றது. இதான் வன்மம் பிடிச்சவனேன்றத இன்னொரு வார்த்தையில சொல்லியிருந்தாங்க. இதுதான். இந்த மாதிரி பேசுற எல்லாருக்குமே மனித மனத்துக்கே இருக்கிற கியூரியாசிட்டி பாத்தீங்கன்னா, செக்ஸ பத்தின ஒரு டாக் எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத இடத்துலயும் பேசுவாங்க. அது அது வந்து ஒரு ஒரு என்ன மாதிரியான ஒரு உளவியல்னு தெரியல. ரீசெண்டா கர்நாடகா ஹைகோர்ட் பிளஸ் 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மதுரை ஹைகோர்ட் கிளைன்னு நினைக்கிறேன், பெஞ்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கூட ஒரு கேஸ் போயிருக்கு போல. ஒரு பொண்ணு வந்து பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டாங்க. அதுல ஜட்ஜு வந்து ஒரு தீர்ப்புல ஒரு ரெஃபரன்ஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, காதலிக்கிறது முத்தம் கொடுப்பதும் வந்து தவறு இல்லை, அது பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதை அந்த தீர்ப்புல வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. மேபி அவங்க கிளைம் பண்ணது அப்படி கிளைம் பண்ணிருக்கலாம் போல. கேஸே அதுதான் கேஸ். அதாவது கல்யாணம் பண்றதா சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டு கட்டி பிடிச்சது, அப்புறம் கல்யாணம் பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுதான் கேஸ். கர்நாடகா ஹைகோர்ட்லயும் அந்த ஜட்ஜி பேசியிருப்பார் பெண்களோட ஆடையை பத்தி. இதுல இந்த மாதிரி பேசுறதுக்கு இதுல தனுஷ் கல்யாணம் பண்ணிருக்கிற அவங்க மனைவிய பத்தின அக்கறையில இவனுங்க எவனும் பேசல, வக்கரத்துல பேசுறாங்க. வக்கரம் முழுக்க முழுக்க வக்கரம். அது அக்கறைன்ற பேர்ல இவனுக்கு வந்து பூசி முழுகிறாங்க. இப்ப இந்த பொண்ணோட பொது புத்தி சாதாரணமாவே. யாஷ் ப்ரோ பேசுங்க. இல்ல அதுதான். ஆனா வெளியே அவனுக்கு வந்து இது காட்டுறது வந்து அக்கறைன்ற மாதிரி காட்டிக்கிறாங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கை, அந்த பொண்ணோட எதிர்பார்ப்புகள், அந்த பொண்ணோட தேவைகள் அப்படின்னே திருப்பி சொல்லிட்டு இவங்களோட வக்கரம் தான். ஏன்னா ஒரு டிசேபிள்டு பர்சனுக்கு கல்யாணம் ஆகுது, இவனுக்கு எப்படி கல்யாணம் ஆகலாம் அப்படின்ற ஒரு வக்கரம் தான் இவனுக்கு இருக்கிற ஒரு. இவனுக்கு கல்யாணம் ஆகிற உரிமையை தான் நம்ம கொடுக்கவே இல்லையே, எப்படி இவன் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரோஃபின்ற நோய். இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து ஜீன்ல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ராங் ஆர்டர்ஸ் கொடுத்துரும். அப்ப வளர்றதுக்கு பதிலா அது வந்து அந்த மசில் செல்ஸ கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டே வரும். ஒரு 2 செல்லு வளருதுன்னா 4 செல்லு அழியும். செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பத்தி கேட்டீங்க அப்படின்னா may not be possible. குழந்தைன்றது பாசிபிள். as far as ஒரு 10 ஸ்பெர்ம் கிடைச்சா கூட அதை வச்சு நம்ம டெஸ்ட் டியூப் பேபி ஃபார்ம் பண்ணி அவங்க ஒய்ஃப் நார்மல் பர்சன் தான் நினைக்கிறேன். அப்ப ஒன்னும் பிரச்சனை இருக்காது. he will have his own baby. ஆனா அதுல ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும், அடுத்து உருவாகக்கூடிய அந்த கருவுக்கும் அந்த குழந்தைக்கும் இந்த நோய் வந்து இது உடம்புல எந்த இடத்துலாம் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்? எல்லா தசைகளையும் அஃபெக்ட் பண்ணும். மசில்ஸ், எல்லா மசில்ஸ். அது ஈவன் இப்ப கண்ணு எமன்னு வச்சுக்கணும், அந்த எமைக்கு ஒரு மசில் இருக்கு உள்ள, அது இருந்தாதான் கண்ணு மூடி திறக்கும். இப்ப கால் மசில்ஸ் முடியல, நம்ம வீல் சேர் வைக்கிறோம். ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் எல்லாம் முடியலன்னா என்ன பண்ணுவோம்? ஓரளவு தான் நம்ம ஆக்சிஜன் கொடுக்க முடியும், ஓரளவுக்கு மேல. இப்ப இவங்களுக்கு வந்து ஓரளவு வசதி இருக்கு, அதனால நீங்க சொன்ன மாதிரி சித்த மருத்துவத்துல இருந்து சீன மருத்துவமும் போலாம், எல்லா மருத்துவமே அவங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் எந்த மருத்துவமா இருந்தாலும் அதை ஓரளவு ஒரு டிலே, அவ்வளவுதான் அதால பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மருத்துவம்ன்றதே இன்னைக்கு வந்து மருத்துவமா இல்ல, அலோபதி எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். அலோபதி மட்டும் இல்ல, எல்லா மருத்துவத்தையும் சொல்றேன். மருத்துவத்துல மிக முக்கியம் வந்து அன்புதான். ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸோட அந்த டேர்ம், எக்ஸாக்ட் மெடிக்கல் டேர்ம் மறந்துட்டாங்க. ஒரு நோய்க்கு மருந்துன்றது வந்து ஃபர்ஸ்ட் மனசுதான், அதோட சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தான் வந்து மெடிசன். இந்த அம்மா பேசுறதுல அவ்வளவு வன்மம். இந்த அம்மா பேசுற ஒரு வார்த்தையும் இதுல ஒண்ணுமே கிடையாது. தனுஷால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல இருக்கிற அழிவை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னைக்கு தனுஷை பார்த்தாங்க, தனுஷோட கண்டிஷன், ஒரு நோயோட பேர் யாருன்னா சொன்னாங்கன்னா, இப்போ எனக்கு போலியோ அஃபெக்ட் ஆயிருக்கு, இவங்களுக்கு போலியோ அஃபெக்ட் ஆயிருக்குன்னா போலியோ எங்க அஃபெக்ட் ஆயிருக்கு, அது எதனா பாதிப்பு ஏற்படுத்தும், போஸ்ட் சிண்ட்ரோம்னா இது எதை பத்தின கவலையும் இல்ல. போலியோ பத்தி எனக்கு என் சிலபஸ்ல ஒண்ணு வந்திருக்குது, அதை ஃபுல்லா நான் வாங்கி எடுப்பேன். அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இந்த அம்மா இந்த வீடியோல பண்ணிட்டு இருந்தது எல்லாமே. வியாபாரிகள் பண்ண வேண்டிய வேலையை இவங்க ஏன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு யூடியூப்
வீடியோ எடுக்கிறவங்களுக்கு வியூஸ் போகணும், அவங்களுக்கு அதனால காசு வரும். இந்த அம்மாவுக்கு என்ன அவசியம்? கொஞ்சம் கூட எத்திக்ஸ் இல்லாத ஒரு டாக்டர். என்னோட பார்வையில கொஞ்சம் கூட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இல்லாத டாக்டர் இவங்க. அது அது உண்மையாவே நிஜமாவே இருந்துட்டு இருந்தாலுமே அது எப்படி பப்ளிக்கா ஒருத்தவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலாம்? ஒரு டாக்டரா இருந்துட்டு ஒருத்தரோட மெடிக்கல் ம், கண்டிஷனா அவங்க ம். அது எவ்வளோ பிரைவேட்டான ஒரு இன்ஃபர்மேஷனா அது இருக்கிறதுலயே அதை அதை வந்துட்டு பப்ளிக்கா சொல்லி இப்போ இவங்க என்ன அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்களா? எனக்கு புரியல. என்ன என்ன இவ்வளவுதான் பாயிண்ட் பண்ண என்னோட மாட்டாங்க, இன்டர்வியூல பேசுறது. என்ன அது டோட்டலாவே அந்த இன்டர்வியூவே தப்பா இருந்துச்சு. அவங்க பேசின எல்லா விஷயமுமே அது லைக் மெடிக்கலா பேசின மாதிரியும் இல்ல, ம், ஃபுல்லாவே மொத்தத்தோட பேசின மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ரீஜுடியூஸ்டா மைண்ட்ல வச்சுட்டு ம், அதுல இருந்து பேசுற மாதிரி தான் இருந்தது மொத்தமாவே. ம். தனுஷ் அவங்க ஆல்சோ பார்ட்னர். சொல்லுங்க சொல்லுங்க. ஆல்சோ லைக் ஆல்ரெடி இங்க ஒரு பெரிய இது இருக்கு. அதுல இருந்தா கமெண்ட்ஸ் போடுறாங்க, அதுல இருந்தா போடுறானுங்க இந்த மாதிரி டிசேபிள் பீப்புளால செக்ஸ் வச்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க பார்த்ததே இவங்க இந்த ஒரு டிசேபிள் பர்சன் தான் போல. ஏன்னா மீடியால தான் டிசேபிள் பர்சனை காட்டவே மாட்டான். இல்லை காட்டினா அதெல்லாம் சோகமா காட்டுவானுங்க, இல்லைன்னா இன்ஸ்பிரேஷனா காட்டுவானுங்க. அது முக்கியமா டிசேபிள் பீப்புளோட லவ், மேரேஜ் இதை பத்தி காட்டவே மாட்டானுங்க. ஸோ காட்டினா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி காட்டுவானுங்க. ஸோ மீடியாவோட பொற்றையில் ஃபுல்லாவே இப்படிதான் இருந்திருக்கு. ஸோ இங்க ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் நடக்குது அப்படின்றத வந்து இங்க ஃபுல்லாவே ஏதோ அதிசயமா ஒன்று நடக்கிற மாதிரியும், அது வந்துட்டு தப்பா இருக்க மாதிரியும், ஆல்சோ டிசேபிள் பர்சன்னா அவங்களால செக்ஸ் வச்சுக்க முடியாது அப்படின்ற ஐடியால இருக்கும் அவனுங்க பேசிட்டு இருக்கானுங்க. அதுக்கு இவங்க வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஊத்துற மாதிரி இவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. நார்மலைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ம் இவங்க. வந்து தனுஷோட பார்ட்னர் அவங்கள வந்து அவங்க நார்மலா இருக்காங்கன்றது மூலயமா இவர் அப்நார்மல் இன்டைரக்டா மீன் பண்றது, இந்த மாதிரியான டேர்மே ஃபர்ஸ்ட் தப்பு. ரீசெண்டா கூட சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சென்சர்ஷிப் ம் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணோம் ஒரு டிசேபிள்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும் பொழுதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு டாக்டரா இருந்துகிட்டு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்துகிட்டு அவங்களுக்கு புரிதல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இது அவங்களோட வன்மமா தான் நான் பாக்குறேன். அது கான்சியஸாவே அவங்க இதை பண்றதா தான் எனக்கு தெரியுது. இங்க தனுஷா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி, அப்பா அம்மா, இப்போ இந்த கல்யாணத்தோட தொடர்பு இருக்கிற அவங்க கல்யாணத்தோட தொடர்பு படுத்தப்படுறது அவங்க பார்ட்னர், இவங்களுக்குள்ள இருக்கிற இவங்களுக்குள்ள என்னவா ஒன்னா இருக்கட்டுமே, இந்த ஆப்வியஸா அதை டிசைட் பண்ண வேண்டியவங்க அதுல சம்மந்தப்பட்டவங்க. பொது சமூகம் பண்ற எல்லாமுமே ஒட்டுமொத்த டிசேபிள் கம்யூனிட்டியும் ஒட்டுமொத்த டிசேபிள் பர்சன்ஸையும் நீ இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பயத்தை உருவாக்குறாங்க அவங்க மனசுல. ஒரு பெரிய பயம் உருவாகுது. இந்த சமூகம் நம்மளை இப்படிதான் பார்க்குமான்ற ஒரு பார்வை வந்து அவங்கள மத்த பல விஷயங்கள்ல இருந்து துண்டிக்குது, செயல்படுறதே பயங்கரமா துண்டிக்குது. எனக்கு அந்த மாதிரி ஆன்சைட்டி எல்லாம் இருந்து இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும் பொழுது லீலா வந்து இந்த ஒரு சில வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு இன்டரேபிள் கப்புள்ஸா எங்க கிட்ட லீலா வந்து ஒரு நான் டிசேபிள் என்னோட பார்ட்னர். அவங்க இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்பொழுது, இந்த நியூஸ் எல்லாம் கவனிக்கும் பொழுது, அவங்க இதுல என்னோட விருப்பம்ன்றது எங்க அப்பா அம்மாவுக்கே சம்பந்தம் இல்லாதது. இதுல இவங்க எங்க இருந்து வந்தாங்க? நான் ஒரு பார்ட்னரை சூஸ் பண்றேன்றது என்னோட பர்சனல் சாய்ஸ். அது எதுக்கா இருந்தாலும் அது என்னோட சாய்ஸ். நீங்க என்னவா வேணா அதை பாத்துங்க, பட் அது எதுக்கா இருந்தாலும் என்னோட சாய்ஸ். என் சாய்ஸ்ல வந்து சரி தப்புன்றது எல்லாமே என்ன சார்ந்தது. நான் எடுக்கிற முடிவுன்றது என்னோடது. நான் அதுல தெளிவோட இருக்கேன். அதுல இவங்க யாரு கருத்து சொல்றதுக்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஒரு இன்டரேபிள் கப்புள்ஸா நான் டிசேபிள் விமனோட ஸ்டேட்மெண்ட் இது. ஏறக்குறைய இப்ப தனுஷ்க்கு என்ன பேசுறாங்களோ அதேதான்
இந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் நான் அதிகமா வெளியில பரவணும்னு நினைக்கிறேன். எல்லா மேரேஜ்லயும் கருத்து சொல்றதுன்றது உறவினர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. வெள்ளை, கருப்பு, காசு, பணம், சாதி, மதம் அப்படின்னு கல்யாணத்துக்குள்ள அரேஞ்ச் மேரேஜுக்குள்ள நிறைய இருந்தது. லவ் மேரேஜ்லயுமே இருந்தது. ஆனா நீங்க விவாத பொருளே ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையுமே வந்து மிகப்பெரிய ஒடுக்குதலை வந்து ஒட்டுமொத்த சமூகமா சேர்ந்து செய்யுது. இதை எந்த மனிதர்களும் கேள்வி கேட்கல. இர்ஃபான் போடுற வீடியோவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற சமூகம் இர்ஃபான் பண்ணது தப்புன்னு சொல்ல, சாரி, இர்ஃபான் பண்றது சரின்னு சொல்லல, அவர் பண்ணது தவறுதான். ஒரு உதாரணத்துக்கு இர்ஃபான் எடுத்துக்கிறேன். ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் இப்படியாப்பட்ட வன்மங்கள் வரும் பொழுது இது தவறுன்னு யாருமே கேள்வி எழுப்பவே இல்லை. இது தவறுன்னு யாரும் சுட்டி காட்டவே இல்லை. என்ன கேட்டா அரசாங்கம்லாம் நேரடியாக இதுல தலையிடணும்னு சொல்றேன் நான். ஒரு டாக்டர் இப்படி பேசுறாங்கன்னா ஒரு அரசாங்க மருத்துவர் வந்து இதுக்கு விளக்கம் அளிக்கணும். நீங்க எப்படி இப்படி பேசலான்ற விளக்கம் அளிக்கணும். இதுல இருக்கிற சரி தவறு அவங்க விவாதிக்கணும். ஒரு பொது சமூகத்துல ஒரு இப்படிப்பட்ட விவாதத்தை எழுப்புறது மூலமா என்ன பாதிப்பு ஏற்படுத்துது அதை கண்காணிக்கணும். மக்கள் நலன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, குடும்ப நலத்துறைன்னு நினைக்கிறேன். சமூக நலத்துறை, குடும்ப நலத்துறை தெரியல. அது நேரடியா குடும்பங்கள்ல ஏற்படுற பிரச்சனைகள்லாம் அது தலையிடுற ஒரு துறை தான். இதெல்லாம் என்ன பண்ணுது, இந்த பிரச்சனையை எப்படி அணுகுது, ஒரு டிசேபிள்ட என்ன பாக்குது, இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் பேசுறது எனக்கே தெரியுது ஒரு மாதிரி கோபமா தான் நான் வெளிப்படுத்துறேன். இதை நான் உட்காந்து செட்டிலா பேச முடியல என்னால. ஒரு நிதானத்தை நான் பழகிக்கணும் போல. இவங்க எல்லாரும் என் மேல வன்முறையை திணிச்சுக்கிட்டே இருந்தாலும் நான் நிதானமா தான் என்னோட விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் போல. அப்பதான் இல்லைன்னா இவன் தான் கோபமா கத்தி கிடக்குறான்னு தான் இப்படி பேசுறவங்களையும் இந்த சமூகம் சொல்லும் போல. அரசாங்கம் இதை கவனிக்கணும். ஏன்னா மருத்துவர்ன்றது ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு துறை. அது மருத்துவம்ன்றது. அதுல இருக்கிறவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றது மூலயமா மக்களுக்கு ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கிற சமூக சூழல்ல உறுதிப்படுத்தப்பட்ட செய்தின்றதே அதிகமா பரவுதானே கிடையாது. சோசியல் மீடியா இருக்கு, எல்லாரும் தான் நினைச்சதை பேச முடியும். ஆனா பொது சமூகத்துல ஒரு கருத்து பரவலாக்கப்படுறது கருத்துருவாக்கம்னுவாங்க இல்லையா, கருத்துருவாக்கம் உருவாகும் பொழுது அதனோட சரி தவறுகளை சமூக பார்வையில இன்னைக்கு சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும், எல்லா கட்சியும் சொல்றேன். நான் குறிப்பிட்ட இந்த கட்சி அந்த கட்சி ஒருத்தவங்களை மட்டும் நான் பிளேம்குள்ள கொண்டு வர விரும்பல. எல்லா கட்சியுமே சொல்றேன். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஆட்சிக்கே வராத கட்சி, ஆட்சிக்கு வர விருப்பப்பட்டு ஆரம்பிக்கப்படுற எல்லாருமே கேள்வி கேட்கிறேன். எல்லாருமே சமூக நீதினு சொல்லும் பொழுது இந்த பார்வை இதுல வரணுமா இல்லையா? அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவரோட நிலைப்பாடு என்னன்னு ஒரு பிரச்சனைக்கும் அவர் கருத்து சொன்னதான், அறிக்கை விட்டாதான் அவரோட நிலைப்பாடு என்னன்னு தெரியும். அப்பதான் அவர் யாருன்னு தெரியும். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறவங்க நீங்க எல்லாம் சமூகத்துல இது பெரும் பிரச்சனை இல்லைன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அது இன்னும் கோபம் தான் வரும் எனக்கு. எவ்வளவு பெரிய எத்தனை மனிதர்களுக்கு, எத்தனை ஊனமுற்றவர்களுக்கு இது மிகப்பெரிய ட்ராமாவும் மாறும். இதையும் வந்து நான் ஏன்னா இந்த டாக்டர் பேசுறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு வருது. ஏன்னா கான்ஸ்பிரசி மட்டும் பேசுறவங்க அதையுமே மறுத்துட்டு போயிட முடியாது முழுசா. பட் அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அது உண்மை பொய்ன்ற எடுத்து பேசுறது. பட் டாக்டர் பேசுறதுன்றது உண்மையா பொய்யான்லாம் யாருக்கும் தேவையில்ல. பிகாஸ் அவங்க டாக்டர், அவங்க படிச்சிருக்காங்க, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா அவங்க உணராம பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை நான் இந்த குழுல இருக்கிற பெண்களோட பார்வையிலும் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். பிரேமலதா, நீங்க பேச முடிஞ்சா பேசுங்க. டாக்டர் என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, தனுஷ்க்கு இருக்கிறதா ஒரு நோய் வந்து அவங்களே சொல்றாங்க. அந்த நோய் உற்றவர்கள் வந்து செக்ஸ் வச்சுக்க முடியாதுன்றாங்க. செக்ஸ் மூலயமா அவங்களுக்கு ஒரு பேபி ஃபார்ம் ஆகுதுன்றாங்க. பட் வேற டெஸ்ட் பேபி அந்த மாதிரி குழந்தை பெற்றுக்க முடியுன்றாங்க. இவங்களால எந்த நேரத்துல அவங்க என்ன நேரத்துல ஒன்னா இறந்துருவாங்கன்றத சுத்தி சொல்றாங்க. திடீர்னு செத்து போடலான்றாங்க. இவங்களுக்கு காசு இருக்கிறதுனால தான் இவங்களால கொஞ்சம் டிலே பண்றாங்க, ஒரு டெத்ன்றத பேசுறாங்க. அது ரொம்ப அஃபென்சிவா பேசிட்டு இருக்காங்க அவங்க. இத பத்தி இப்ப நான் பேசுறேன்.
எப்போ ஆக்சுவலி பார்த்தா டெத்துங்கிறது எல்லாருக்குமே வரும். ஊனம்ன்றது ஒரு விஷயமே இல்ல. இப்ப நிறைய பேர் ஊனமாக போறாங்க தான் சமுதாயத்துல. இது சொல்லப்பட்டிருக்க விஷயம் சயின்டிஸ்டால. அதனால ஊனம் மற்றவங்க கல்யாணம் பண்ணிக்கூட குழந்தை பெற்றக்கூடாதுன்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் எந்த டாக்டருக்கும் இல்ல. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோமா இல்லையான்றது எங்களோட டிசிஷன். அந்த டாக்டர் சொன்னது ஹராஸ்மெண்ட் கீழே அந்த டாக்டர் ஜெயில் போட்டு எந்த ஊனமற்றவங்க வேணாலும் அவங்கள 5 years ஜெயில போட்டு 5 crores வரைக்கும் பெனால்டி கேட்கலாம். அஸ் அ லாயர் எனக்கு தெரியும் இத பத்தி. அண்ட் செகண்ட் திங், இது நிறைய பேருக்கு ஊனம் இல்லாதவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லதான். அப்போ அவங்க எல்லாரும் தப்பானவங்களா இல்ல அவங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குன்னு இந்த டாக்டர் சொல்றாங்களா? இது நம்மளால கேள்வி கேட்க முடியும். அண்ட் சோ குவெஸ்டனிங் ரைட்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இதான் நான் நினைக்கிறேன். First time you deserve a big round of applause, Malika, please. Thank you. நல்லா பேசுனீங்க மாளவிகா. முக்கியமான பாயிண்ட்லாம். சொல்லுங்க ப்ரோ. ஸோ லைக் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபியோட டைரக்டா இது அவங்களோட ஜெனிட்டல்ஸ் அட்டாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம், லைக் அவங்களால செக்ஸ் வச்சுக்க முடியாது அப்படின்றதெல்லாம் இவங்கெல்லாம் உருட்டுறது தான். அது எப்படி ஒரு டயக்னாஸ்க்கு டைரக்டா அது மெடிக்கலாவே அப்படி கிடையாது. இவங்க எதை வச்சுட்டு அதை சொல்றாங்கன்னு எனக்கு தெரில. நான் செக்கும் பண்ணேன், எனக்குமே தெரியும் சில பேரை. அவங்கெல்லாம் என்னோட காஜியா இருப்பாங்க. அது டிபார்ட்மெண்ட். பட் யா, ஸோ இவங்க ஏதோ வச்சுட்டு பேசுறாங்க. இவங்க எல்லாரும் மாதிரியும் பேசுற மாதிரி தான் இருக்கு. மெடிக்கலி கூட எனக்கு சரியா பேசுற மாதிரி தெரியல. அண்ட் இந்த டிசபிள் பீப்புளால செக்ஸ் வச்சுக்க முடியாது அப்படின்ற ஒரு மித்தை நார்மலைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்கு எதிராக லைக் நான் இதை பத்தி எதனா பெயிண்ட் பண்ணா ஒரு டிராயிங் வரைஞ்சிருந்தேன், வீல் சேர்ஸ் எக்ஸ்பொசிஷன் மாதிரி. அதுக்கு அதனால லைக் இந்த மாதிரி விஷயத்த பிரேக் பண்றதுக்கு வரைகிறது தான். அதுல நான் ரொம்ப காஜியா இருக்கும், பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண பாக்குறான், இல்ல இந்த மாதிரி கொண்டு போயிடுறானுங்க. அந்த மாதிரி ஒர்க்ஸ் அல்ல, அது பாயிண்ட் கிடையாது. பட் யா, அந்த மாதிரி பொருளை கலப்பி லைக் அந்த மாதிரி கொண்டு போறானுங்க. லைக் 2 எக்ஸ்ட்ரீம்ல அவனுங்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னு அதான் சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா காஞ்சி போயிருக்குது, இல்லைன்னா முடியாதது. இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ல வச்சிருக்கானுங்க. ஆனா யாரும் அது நார்மலான எல்லாருக்கும் மாதிரி தான். லைக் செக்ஷுவாலிட்டி கூட இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்க ஏ செக்ஷுவலா கூட இருக்கலாம், இல்லைன்னா அவங்க கேயா இருக்கலாம், இப்படியானா இருக்கலாம். ஒரு டிசேபிள் பர்சன் அப்படி இருக்காங்க ஆல்ரெடி நிறைய பேர். ஆனா யாரும் அந்த செக்ஷுவாலிட்டிக்கும் டிசபிலிட்டிக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்றதையே புரிஞ்சுக்க மாட்டாங்க. செக்ஸோட மெடிக்கல் கண்டிஷன்றது வேற, செக்ஷுவாலிட்டின்றது வேற. பிளைண்ட் பர்சன் கிட்ட எல்லாம் எனக்கு யோசனை கேட்பாங்க. ஒரு பிளைண்ட் பர்சன் ரீசெண்டா போட்டிருந்தாங்க, குரூப்ல கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிளைண்ட் பர்சன் கிட்ட உங்களால செக்ஸ் வச்சுக்க முடியுமா அப்படின்னு. ஏன்டா எனக்கு கண்ணுதாடா தெரியாது, அதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்ற மாதிரி அவங்க ரிப்ளை போட்டிருந்தாங்க. ஓகே, எவ்வளவு பேர் இருக்காங்க விஷுவல் இம்பேர்டு ஃபேமிலியோட குழந்தைங்களோட நேச்சரே உனக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆனாங்க என்னன்னா லைக் செக்ஸ்ன்றத ஒரு மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு இதுல வச்சிருக்கானுங்க மண்டைக்குள்ள. கூட்டு சாமியும் பேசுவாங்க எல்லாம். இல்ல காஞ்சு அவனுக்கு 2 எக்ஸ்ட்ரீம்ல யோசிக்கிறாங்க. ஒண்ணு முடியாம இருக்கு, இல்ல காஞ்சு போயிருக்கான்னு கேட்கறாங்க வச்சுக்கோங்க. ஏன்னா அவனால எதுல ரிலேட் அதுதான். ஏன்னா அவனால முடியாம இருக்கு, இல்ல அவன் காஞ்சு போயிருப்பான். நீங்க அதே மாதிரிதான் யோசிக்கிறீங்க போல.
இப்ப நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க, 2 3 கூட கேளுங்க. ஓகே. செக்ஸுவாலிட்டி லைக் டிசேபிள் பர்சன்ஸ்க்கு இருக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்கன்னா எவ்வளவு பேர் மலடின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை பெற்றுக்கிறது பாக்கியம் ஆம்பளைக்கும் இருக்காம இருக்கலாம், பொண்ணுக்கும் இருக்காம இருக்கலாம், ரைட்? அப்போ அவங்க எல்லாம் டிசேபிள்டா? இததான் அந்த டாக்டர் சொல்ல வந்தாங்களா? எது டிசேபிலிட்டி? நம்மளுக்கு ஊனம் இருக்கிறதா இல்ல செக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்காடுதா? முதல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க அந்த டாக்டர். இப்ப இத்தனை பேர் இருக்கிற குழுல ஒரு 3 பெண்கள் தான் இருக்கிறாங்க ஊனமுற்றோர்ல. நாளைக்கு இது இந்த மெல் டாமினன்ட் வேர்ல்டுல இது இந்த இந்த தனுஷ் ஒரு ஆண் அவங்களோட பார்ட்னர் ஒரு பெண் கல்யாணம் பண்ணும் பொழுது இவனுங்க ஏற்படுத்துற கான்ஸ்பிரசி இருக்குல்ல, அது பெருசா இருக்குங்க. ஆப்போசிட் நடக்கவே விடாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. நடந்தத இப்ப நம்ம பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆப்போசிட் நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாத அளவுக்கான ஒரு சமூக கட்டமைப்பு தான் இந்திய சமூக கட்டமைப்பு. டிசேபிள்டு விமன், நான் டிசேபிள்டு மென், இந்த காம்பினேஷன்ல இன்டரபிள் மேரேஜ் எல்லாம் மிக மிக சொற்ப அளவுல தான் இந்தியாவிலேயே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுலயும் இந்தியன் சோசியல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல அதுக்கு நிறைய கிரைட்டீரியா இருக்கு. அத மீட் பண்றதுக்குமே அதுக்காக தான் ஆக்சுவலி இந்த வைஃப்ன்றவங்கள கேர் டேக்கர் ரோல் பண்ண முடியுமா முடியாதான்ற கேட்டகரியில தான் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுதான் நான் இங்க புரியல எனக்கு. இல்ல இப்ப அவங்க ஒரு பேசுங்க பவித்ரா. இல்ல இப்ப வைஃப்ன்றவங்க ஃபேமிலிய பாத்துக்க முடியுமா, லைக் அந்த அந்த ஆங்கிள் மட்டும்தான் பாக்காங்க. லைக் மெய்ட் ரோல் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுன்னா கல்யாணம் பண்ண தேவையில்லை. அதுதான் முன்னாடி ஒரு இது பண்ணிடுறோம். ஒரு பொண்ணா அவங்க அன்பெய்டு லேபர், வீட்டு வேலை பாக்குறதுக்கு அன்பெய்டு லேபர் அந்த மாதிரி தான் அவங்க பார்க்கவே செய்வாங்க. அதை வச்சுதான் பொண்ணையே செலக்ட் பண்ணுவானுங்க. சமைக்க தெரியுமான்றதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வியாவே இருக்கும். இந்த சமைக்க முடியாது அப்படின்ற ஸ்டேட்டு அந்த பொண்ணுக்கே சம்டைம்ஸ் கேர் டேக்கிங் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரினா இப்படியும் சூஸ் பண்ணுவானுங்க அவனுங்களுக்கு. இதுக்கு லைக் அரேஞ்ச் மேரேஜ் சிஸ்டம்லாம் ரொம்ப சான்ஸ் கம்மி. லவ் மேரேஜ் பண்ணாலுமே திரும்ப ஃபேமிலி கிட்ட அந்த மாதிரி தான் போகும். திரும்பவும் அந்த சொசைட்டியா சேர்ந்து ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. அதான் டிசேபிள் உமனுக்கான மேரேஜ் ரொம்பவே சிக்கல் தான். அது டிசேபிள் மேனோட ரைட். ஏழை மக்களால அத வாங்க முடியாது அப்படின்னு, அதனால நம்ம செலவு இருக்கும்னு சொல்லிட்டு பயந்து போய் ஆம்பளைங்க கல்யாணம் பண்ணிக்க மறுக்கிறாங்க ஃபர்ஸ்ட். அண்ட் கல்யாணம் ஒரு ஆம்பளையும் ஒரு பொண்ணும் சேர்ந்து டிசைட் பண்ணது, ரெண்டு ஃபேமிலிஸ் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு. அதுல கவர்மெண்டால எதுவும் செய்ய முடியாது. கவர்மெண்ட் செய்யணும்னா ஒண்ணுதான், நம்ம மெடிக்கல் காஸ்ட அவங்க ஏத்துக்கணும். அது அட்லீஸ்ட் 50% அவங்க ஏத்துட்டாங்கன்னா நிச்சயமா டிசேபிள்டான எல்லாருக்கும் இது பண்ணுவாங்க. கன்செஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா கல்யாணம் நடக்கும் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் டிசேபிள் பீப்புளுக்கு கொஞ்சம் மந்த்லி கேஷ் கொடுக்கணும், அவங்களால வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா நிச்சயமா நம்ம சொசைட்டி எல்லாருமே நம்மள திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க. சோ இததான் கேட்டு நம்ம போராடணும்னா. இன்னைக்கு நிறைய வேலிட் பாயிண்ட்ஸ் பேசிருக்கீங்க மாலை. தேங்க்யூ. இங்க அந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த கன்செஷன் மேரேஜுக்கெல்லாம் பென்ஷன் மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஸ்கீம்லாம் இருக்கு. பட் அந்த ஸ்கீமு வாங்கறதுக்கு அது போராட வேண்டியதாக போனா மதிக்கிறதே இல்லை. கேக்குதா நான் பேசுறேன்? ஆல்சோ அந்த கன்செஷன் லைக் மந்த்லி கொடுக்கறது
லைக் அதை விட முக்கியமானது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேக் பண்றதுன்னு நினைக்கிறேன். என்னதான் கவர்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்தாலுமே அது அவங்க ஃபுல்லா லைக் கம்ப்ளீட் பண்ற மாதிரி கொடுக்க முடியாது. அது ஒண்ணு. ஆல்சோ அதை கொடுத்துட்டு அவனுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கான ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏகப்பட்ட லைக் ஆன்லைன் லைக் டோட்டலா பெட்ரிடனா இருக்க டிசேபிள் பீப்புளாலேயே கம்ப்யூட்டர்ஸ்ல ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் ஜாப் மாதிரியான ஒர்க் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணலாம். அதுதான் லைக் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட்டாகவும் அவங்களுக்கு வந்து எம்பவரிங்காமே இருக்கும். ட்ரிகர் வார்னிங். ஆமா, பயில்வான்னாலே ட்ரிகர். Yeah. ஜப்பான்ல கல்யாணம் பண்ணு சொன்னது அவருடைய பையன் தனுஷ் தான். பையனுடைய சந்தோஷத்துக்காக விலை உயர்ந்த ஆடம்பர கப்பல்ல தான் வந்தாங்க. அந்த பையனை சந்தோஷப்படுத்துங்க. தசை அலர்ச்சி அப்படிங்கிறாங்க. அதாவது இடுப்புகளை வேலை செய்யாது, கையும் சரியா வேலை செய்யாது. ஆனா பேசுறது கூட ஒரு 80% தான் தெளிவா இருக்கு பேசி. அவர் வந்து உடலுறவு கொள்றதுக்கெல்லாம் தகுதியா இருக்காருன்னு டாக்டர்களும் சொல்றாங்க. தன்னால ஒருத்தைய திருப்திப்படுத்த முடியும், ஒரு ஆசையினாலையும் விருப்பத்தினாலையும் தானே அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. என்னதான் மாற்றுத்திறனாளி ஆனாலும் அவருக்கும் ஒரு வசதி வாய்ப்பு இருந்தா இந்த தியாகத்துக்கு அவங்க சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. இவரும் வந்து தன்னை நம்பி வரணும் அந்த பொண்ணு, அது இண்டிபெண்டா நிக்க ஆரம்பிச்சதுன்னா சரியா இருக்காதுன்னு சொல்லி தான் தேர்ந்தெடுப்பாரு. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தது மூலமா அந்த குடும்பத்துக்கு செஞ்சிருப்பாரு நெப்போலியன். ஒரு வீடு, சாப்பிடுறதுக்கு நிரந்தரமா இத்தனை வருஷத்துக்கு சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் கொடுப்பாரு. 100க்கு 100 தமிழ்நாட்டுல அவங்க ரெட்டியார் சமூகத்துல எப்படி கல்யாணம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பந்தக்கால், மணமகன் வரவேற்பு எல்லாம் இப்போ சென்னையில் நடந்ததுன்னா நடிகர் அங்க வருவாங்க. அந்த அட்மாஸ்பியர் அங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு நெப்போலியன். சார் வணக்கம் சார். என்னை வாழ வைக்கும் தமிழ் மக்களா எல்லாம் வாழ வெறியேற்றுறாங்க சார் அப்படின்ற மாதிரி. இதனால தானே அந்த வீடியோஸ்லாம் பார்க்கவே இல்லை தனியாக. பைல்வான் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. பைல்வானியே எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க பெட்ரூம்ல சொல்லுங்க. அவங்க வீட்டுல பெட்ரூம் இல்லையா? ஜமால் பேசுறாரு. ஜமால் சொல்லுங்க. தப்பா இருந்தா கொஞ்சம் திருத்திக்கோங்க. சொல்லுங்க சொல்லுங்க. எனக்குமே வந்து இப்போ நான் லவ் பண்ணிட்டு இருந்து கொஞ்சம் பிரச்சனையாகி கல்யாணம் பண்ணுன்ற இடத்துக்கு வந்து அந்த பொண்ணு வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, நான் கூட இருந்தா சந்தோஷமா இருக்க மாட்டான், குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க பார்வை எப்படி இருக்குன்னா, பையன் லீடு எடுத்து பண்ணாதான் வந்து செக்ஸ் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறது. ஏன் அவனுங்க படம் பாக்குறதே இல்லையா அடல்ட் மூவிஸ்லாம்? பண்ணா அவங்களுக்கு என்ன அந்த உச்சத்துக்கு போக மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்காது அப்படின்னு எனக்கு தோணுது. கரெக்ட் தான், கரெக்ட் தான். இல்ல நான் ஒண்ணு சொல்லலாமா? நிறைய சொல்லுங்க. செக்ஸ் தான் முக்கியம்னா மேரேஜ் இருக்கு. செக்ஸ்னா ப்ராஸ்டியூஷனே போலாமே. செக்ஸ் மேரேஜ்ங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு லிவிங் டுகெதர், ஷேரிங் ஆஃப் எவ்ரிதிங் இன் லைஃப். அதுதான மேரேஜ். அப்படி செக்ஸ் மட்டும்தான் வேணும்னா அதுக்கு ப்ராஸ்டியூஷனே போதுமே. எதுக்காக மேரேஜ்? மேரேஜ்னா என்னன்னே தெரியாத ஒரு பொண்ணை எதுக்காக காத்திருக்கணும்? பொண்ணு அந்த மாதிரி சொல்லல, பொண்ணு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க சொல்லியிருந்தாலும் உங்க பொண்ணு அதுக்குள்ளே அனுப்பலாமே. எதுக்காக வந்து மேரேஜ்னு சொல்லி கொச்சப்படுத்துறீங்க? மேரேஜ் லைஃப்னா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு. அப்புறம் எதுக்காக செக்ஸ் மட்டும் யோசிச்சுன்னு இருக்கீங்க? என்கிட்ட ஒருத்தன் வந்து கேட்டான் டிஎம்ல, ப்ரோ உங்களால இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான். அதான் மேட்டர் பண்ண முடியுமா அப்படின்றது ஏதோ ஒரு டேர்ம்ல கேட்டான்னு நினைக்கிறேன். நீங்க பொது சமூகத்தோட அந்த மொழியை சொல்லுங்களேன். நான் ஏன் அதை திருப்பி கேட்டேன்னா எனக்கு தெரியும். ஆனா அந்த பொது சமூகம் பொது வெளியில எவ்வளவு வக்கரமா இயங்குதுன்னு நமக்கு சொல்லணும். அதை ரொம்ப வெளிப்படையாவே சொல்லிதான் ஆகணும் நினைக்கிறேன்.
ஏன்னா நம்ம அதான் நம்ம அவங்க நம்ம இதெல்லாம் எப்படி கேள்வி இருக்கும், ம் அவங்களால முடியுமா அப்படி ஏதோ கேட்டுட்டு இருந்தான். ம் நான் வந்து ஏன் ப்ரோ என்னை பார்த்து அவங்களுக்கு மூட் ஆகுதா, வீட்டுக்கு ம் வாங்க பண்ணலாம் ம் அப்படி ம் அந்த மாதிரி கேட்டேன். அவன் வந்து அப்படி ஓடிட்டான். ஓகே ஓகே கரெக்ட் அந்த தான். மாதிரி தான் எல்லார்ட்டையும் நானும் கேட்டிருக்கேன். நிறைய பேருக்கும் அதே மாதிரி தான் அவங்களோட டிசேபிள் பீப்புளோட செக்ஸ் லைஃப் வந்து ஆராய்ச்சி பண்றதுல அவங்களுக்கு ஒரு இது போல. அதே நான் உன்னை கேட்கணுமா, மேட்டர் பண்ண தெரியுமான்னு கேக்குறாங்கல்ல, வேணா அனுப்புங்க, நாங்க மேட்டர் பண்ணி காமிக்கிறோம், அதை ஒத்துக்கிறீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடின்னு திருப்பி கேட்டுருங்க. இல்லாமலும் 6 பண்ணலாம். மாளிகா நீங்க ஃபுல் ஃபார்ம். நைஸ் நான் நைஸ். பேசுறதா? எல்லாருக்கும் டெமோக்ராட்டிக் ஃபோரம் ப்ரோ நம்மளோடது. பேசுங்க. சரி. அதான் அந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா யார் பாத்தீங்கன்னா அந்த புது புத்தி இருக்க எல்லாருமே இப்படிதான். அந்த டாக்டர் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் அங்க ஆரம்பிச்சேன். இப்போ அந்த டாக்டர்லாம் பேசுறாங்கல்ல, ஒரு டாக்டரோட வேலை என்னவா இருக்கும்? சும்மா சொல்லுங்களேன். ஒரு பேஷண்ட் ஏதோ ஒன்று இருந்தா அவங்களோட லைஃப் பெட்டர்மெண்ட் ஆகுறது அப்படி அதை நோக்கி தானே இருக்கும். இப்போ அப்போ பட் ஆனா இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படியா இருக்கு. இப்போ அவங்கள்ட்ட ஒரு கன்சல்டண்டா ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்கள்ட்ட அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்களா? ஆனா இங்க இப்போ வந்து ஒரு யூடியூப்ல உட்காந்துட்டு ஒரு பர்சனை பத்தி அப்படியே அவரோட டிசபிலிட்டியை பத்தியோ அவரோட டிசீஸை பத்தியோ டிஸ்கஸ் பண்ணாலுமே அதை அவேர்னஸா பேசினாலுமே இது ஏன் வந்து ரொம்ப மோரனா வந்து ரொம்ப நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு இப்படி பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டர் இது பண்ணுவாங்களான்னே தெரியல, ஆனா இப்படி பேசிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. அப்போ இப்போ அதுக்கு வர கமெண்ட்லாம் இப்போ நிறைய பேர்லாம் இவங்கெல்லாம் இப்போ அந்த கல்யாணத்தெல்லாம் வந்து இதுக்கு வந்து இப்போ இந்த பெரும்பாலானவங்க வந்து ஏத்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இப்போ இதை எப்படி பார்க்கலாம்னா இவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அழகுனா ஒன்று இது, ஸ்ட்ரக்சர்னா ஒன்று இது, குணம்னா ஒன்று இதுன்னு ஒன்று வரையறை வச்சிருக்காங்கல்ல. அப்படிதானே வந்து அது பொதுவா ஒரு கருத்து இருக்குல்ல, அதுக்குள்ளேயே எல்லாம் அடங்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. அதையும் மீறி அதெல்லாத்தையும் தாண்டி அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே இல்லடா அப்படின்ட்டு வந்து ஒரு 2 இண்டிவிஜுவல் வந்து லவ் பண்றப்பயோ மேரேஜ் பண்ணிக்கிறப்பயோ வந்து இது உங்களுக்கு வந்து உறுத்துது இல்ல, அதுதானே உங்களுக்கு இருந்தது. இப்போ இப்போ இன்டர்நெட்ல சும்மா முரட்டு சிங்கம்ன்ற மாதிரி கேனத்தனமா வந்து அதை வந்து ஒரு பெருமைன்ற மாதிரி பேசிக்கிட்டு நான் பொண்ணுகிட்டே பேச மாட்டேன், முரட்டு சிங்கிளாக தான் இருப்பேன் அப்படின்றவங்கலாம் யாரா அப்படி இருக்காங்கன்னா இந்த இப்போ இந்த மேரேஜில் கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு இங்க பாடுறா இவனுக்கு இப்படி ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரியும், இவனுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்குது எனக்கு பொண்ணு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரியும் பேசுறவங்க தான் இருக்கான். அப்படிதானே? அந்த அந்த தாட்ல இருக்கவங்க தான் அந்த மாதிரிலாம் அப்படி இருக்கவங்க தான் அங்க இருந்து அவங்களோட கருத்துலாம் அப்படிதான் வருது. இதெல்லாம் தான் காரணமே அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது இத அதான் அவங்க முன்னாடி அவங்களோட வந்து வலிமையில் கம்மியா இருக்கவங்கள வந்து அதை ஆதிக்கம் செலுத்தி அதை இல்லைன்னா வந்து அதை சிறுமப்படுத்தி இவங்களை பெருமைப்படுத்திக்கிற மாதிரி அப்படி பண்ணிக்கிறாங்க. அப்படி அவங்களை பெருமைப்படுத்திக்கிறாங்க, அப்படி பண்ணிக்கிறாங்க. அதை சாதாரண காதல் ஈஸியா உடைச்சிருந்தல. அதை இவங்களுக்கு அது எப்படி பொறுக்காதுல்ல, அதை ஈஸியா ஒண்ணு உடைச்சிருதுல்ல. அதை இவங்களால வந்து ஒத்துக்கவே முடியாது எப்பவுமே. அதே நினைச்சுக்கிட்டே இருந்தேன், அப்படியே மறந்துட்டேன். அப்படியே பேசுங்க வரும்போது. சொல்லுங்க. நீங்க சொன்ன பிரச்சனைக்கான தீர்வு தான் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? தீர்வு தானேன்னா அவங்களாதான் திருந்தணும். உட்காந்து நம்மளும் உட்காந்து திருத்தலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க முடியாது. அது எல்லாருமே அதை பத்தி பேசணும்.
அப்படின்ற மாதிரி அப்படிங்கும்போது தான் அதெல்லாம் மாறும். நான் ஒண்ணு கேட்கட்டுமா? ம். டிசேபிளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைனா குழந்தை பிறக்குது இல்ல, அந்த குழந்தையே ம். டிசேபிள்டா இருந்தா வெட்டி கொண்டுடலாமா? இதுதான் வந்து பேரண்ட்ஸ் ஆன அவங்க தான் ஆசைப்படுறாங்களான்னு கேட்டுருங்க. இல்ல அதான் அவங்க அதாவது கொண்டுட்டு இருக்காங்க டிசேபிள் ஆல்ரெடி. பீப்புளோட அவங்க கொண்டுருங்கன்னு தான் சொல்லுவாங்க. ரெடி டு இல்ல கில். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல நான் டிசேபிள் ஒண்ணு பீப்புள் நம்ம சொல்லிட்டேன். when கஷ்டப்படுற it மாதிரி தானே topic அவங்களும் disabled கஷ்டப்படுவாங்க. people வந்தா அதாவது டிசேபிள் பீப்புள் ரைட்ஸ் அப்படின்னு வந்தா நோபடி கேர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாம் ஓகே என்னமோ ஒண்ணு ஏதோ போடுறாங்க, என்னோட கேட்கறாங்க, உரிமை கேட்கறாங்க அப்படின்னா நோபடி கேர். இதே அவனோட பர்சனல் லைஃப் வெளிச்சத்துக்கு வந்துச்சுன்னா எவ்ரிபடி ஸ்டாப். அதை ஒத்து பார்த்துக்கிட்டு அதுக்குள்ள அவனுக்கு பர்சனல் அவன் அதை என்ன பண்ணுவான் இதை என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தான் அது இப்படி இருக்குது. இல்ல அதுவும் அவனோட ஊர்பட்ட எல்லாருக்கும் ப்ராட்டஸ்ட் கிடையாது. நடக்குது, அங்கனமா நடக்குது. அதெல்லாம் சில டிசேபிள் உமனுக்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட் நடக்குது. அதுக்கெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை வந்து வரணும். எப்பவுமே நடக்கிறது இல்லை. கல்யாணத்துக்கு ஆனா வந்திருக்கானு எத்தனை பேரு? ஒரு பர்சனல்ல பாருங்க, டேய் இன்னும் கல்யாணம் நடந்து முடிஞ்சு எவ்வளவு நாளா இருக்கும், இன்னுமும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு கண்டென்ட் நான் இந்த வருஷம் போக ஸ்டார்டிங்லயே முடியும். ஒரு நியூஸ் வந்துச்சுல, ஒரு காது கேட்காத சின்ன பையனோ பொண்ணோ அவங்கள வந்துட்டு அவங்க அம்மாவே தூக்கி முதல்ல இருக்க ஏரிதான் போட்டாங்க, முதலைக்கு போட்டாங்களாம். எங்க வீட்டுல அதனால பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அவங்க அப்பா கூட எப்படி குழந்தை பத்தான்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி அந்த அந்த பிள்ளைய அவங்க அம்மாவே தூக்கி போட்டிருக்காங்க அவங்க இதுல. அது வந்து கேஸ் ஆகி நியூஸ்ல வந்துச்சு. இது வருஷம் லைக் இது தனியா அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு சைடுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிசேபிள்டு கிட்ஸை வந்து அவங்க பேரண்ட்ஸே இது பண்றது. இது வந்து வருஷம் ஒரு பெரிய டேட்டா வரும், வேர்ல்டு வைடா எல்லா இடத்துல இருந்தும் வரும். அது மாதிரி இந்த வருஷம் நியூஸ்ல கம்மியாக தான் வந்துச்சு. அது மாதிரி இந்த தடவை ஓப்பனாக நியூஸ்ல போட்டாங்க. சரி, இது மாதிரி ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. இதை பத்தி அவனுக்கு இன்னும் அக்கறை கிடையாது, இதை பத்தியும் பேசுறது கிடையாது. கல்யாணம் பேசுறது பண்றப்ப கிடையாது. வந்திருக்காங்க அவங்க பாருங்க, கூப்பிடாம. புரியல. இது எதுக்குமே வாய் திறக்காம கரெக்டா கல்யாணம் பண்றப்ப வந்திருக்காங்க. இல்ல அதான் ஜென்ரலா நினைச்சிருப்பாங்க, உனக்கு ரிசர்வேஷன் இருக்கு, உனக்கு மாசம் மாசம் பணம் கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பொதுவான ஒரு கருத்து சொல்றது. 3 பேர் இருப்பானுங்க பாருங்க பஞ்சாயத்துல, பாயிண்ட் வரட்டும் அந்த மாதிரி யாருன்னா கல்யாணம் பண்ணிட்டேன் வெயிட் பண்ணுவான்னு இருப்பாங்க. வெயிட் பண்ணும் அப்படிதான். அதே மாதிரி இங்க அவங்களுக்கு தேவையான ஒரு டிசேபிள்ஸ்க்கு தேவைகள் கிடைக்கிறதுல எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் இருக்கிறது இல்லை. சமூகம் சார்ந்து மாறுது. கருணாநிதிக்கு எந்த அவரோட தேவைகள் எதுவும் பூர்த்தி ஆகாம இல்லையே. எவ்வளவு பெரிய கண்டுபிடிச்சவர் தான் அவர், ஒரு லெஃப்டிஸ்ட் தான் இருந்தாலும் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸுக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆச்சு. அதுக்கெல்லாம் காரணம் பணம் தான்ப்பா. அதுக்கு காரணம் பணம் கிடையாது, வெறும் பணம் மட்டும் கிடையாது. அந்த பணமும் எப்படி அவங்க கிட்ட போகுது நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். பணத்து மேல ஆசை வச்சு நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அதுலதான் இது பண்றாங்க. ஒருத்தரா பேசுங்க. அததான் சொல்ல வரேன். பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் புக்ல இன்ட்ரோடக்ஷன்ல, செகண்ட் எடிஷனோட இன்ட்ரோடக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இது எழுதியிருப்பாரு. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவரோட இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருப்பாரு. அதுல ஃபர்ஸ்ட் எடிஷன்ல நான் இன்ட்ரோடக்ஷன் எழுதல, சின்ன நோட்டு தேங்க்ஸ் சொல்லி எழுதியிருந்தேன் ஹெல்ப் பண்ணவங்களுக்கு. அதுல எனக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேங்க் பண்ணதுல அவங்க வேணாம் என்ன மென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எடிஷன்ல மென்ஷன் பண்ணதுனால எங்களுக்கு ரெக்வஸ்ட் லெட்டர் அதிகமா வந்துருச்சு, அப்ளிகேஷன் அதிகமா வந்தது, எங்களால அதை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க அதிகாரத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஈஸியா அவங்களோட தேவைகள் பூர்த்தி ஆயிடும். அதையெல்லாம் உன்னால என்ன லாபம்ன்றதுதான் கணக்கு அவங்களுக்கு. நீங்க தான் என்னன்னா இப்போ இந்த விஷயத்துல வந்துட்டு அந்த பையனோட கன்சர்ன் இல்லாம அவங்களோட பிசிக்கல் இதை பத்தி நிறைய டாக்டர்ஸ் வந்து பேசுறாங்க.
எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஒரு டாக்டர் வந்து இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்கன்னா, இது வந்து பாதிக்கப்பட போறது அந்த பையன் மட்டும் கிடையாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் நம்ம கூட அந்த மாதிரி தான் இருக்கோம். ஸோ ஈவன் என்னால இப்ப வச்சுக்க முடியும் அப்படின்னா கூட வெளியில போகும்போது என்ன நினைப்பாங்க, இப்போ ஒருத்தவங்களுக்கு என்னைய பிடிக்குதுன்னே வச்சுக்கோங்களேன், ஓகேவா, சம் ஒன் வாண்ட்ஸ் டு பி வித் மீ. ஆனா இந்த டாக்டர் சொன்னாங்க, ஒரு டாக்டரே சொல்றாங்க, இந்த மாதிரி வீல் சேர் பர்சன்ஸ்க்கு ஆர் டிசேபிள் பர்சன்ஸால இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்க முடியாது, அப்படியே குழந்தை பிறந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இவங்க ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போது பொதுமக்களுக்கு வந்து ஒரு தப்பான அவேர்னஸ் வந்து இவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க வந்து நான் சொல்றது வந்து நெப்போலியனோட பையனை மட்டும் பத்தி சொல்றது இல்லை, இல்லையா? இப்போ ஈவன் நம்ம குரூப்லயே நிறைய வீல் சேர் பர்சன்ஸ்க்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஓகேவா? நம்ம குரூப்ல இல்ல. இப்ப நான் வந்து ஒரு ஓஐ பேஷண்ட், ஓகேவா? நான் வந்து என்ன மாதிரி இன்னொரு ஓஐ பேஷண்ட்ல ஒரு 35 வயசு அக்காவுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு, ஓகேவா? சில பேருக்கு கல்யாணமே ஆகல, அது நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனா கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, அவங்க எதுவும் பண்ணாம ஒன்றும் குழந்தை பெற்றுக்கல, அவங்க நார்மலான வேல தான் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. எல்லாரும் உங்க அம்மா அப்பா எங்க அம்மா அப்பா எப்படி குழந்தை பெற்றுக்கிட்டாங்களோ அந்த வேல தான் அவங்களும் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து வெளிப்படையா ஒரு வீடியோ போடும்போது அந்த பையனோட கன்சர்னும் கேட்கல, டிசேபிள் பீப்புள்ஸோட கன்சர்னும் கேட்காம இந்த மாதிரி போடுறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா இத ஒரு ஒரு நார்மல் பர்சன் சொல்றதுக்கும் ஒரு டாக்டர் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கு என்ன ஒரு விஷயம் இந்த இடத்துல ட்ரிகர் ஆச்சுன்னா, இவங்க சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க, இவங்களுக்கு அதுல எந்த ஒரு இதுவும் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நார்மல் பர்சனுக்கும் ஒரு டிசேபிள் பர்சனுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா அந்த பையனோட ஜீன்னால ஒரு டிசேபிள் பர்சன் தான் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெப்போலியனும் அவங்க ஒய்ஃபும் நார்மல் பர்சனா, அதாவது நான் டிசேபிள்டா டிசேபிள்டா? they both are non-disabled, right? அப்புறம் எப்படி வந்து இவங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கலாம், வந்து டிசேபிள் பர்சனுக்கு நான் டிசேபிள் பர்சனோட பிறக்கிற குழந்தை டிசேபிள்டா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இவங்க சொல்றாங்க, திணிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ காசு இருக்கிறவன் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்லையா? இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு ஏழையான பொண்ணு இல்ல ஏழையான பையன் இந்த மாதிரி வந்து உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்கள என்ன சொல்லுவீங்க? அவங்க எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு டாக்டர்ஸா வந்துட்டு நம்மளோட ரிப்போர்ட்டை கொடுக்கறது, அதாவது நம்மளோட கன்சர்ன் இல்லாம. இன்னொரு விஷயம், டாக்டர்ஸ் வந்து வெளியில சொல்லவே கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயத்த, இல்லையா? அவங்களுக்கு பிடிக்காம அவங்களுக்கு முடியாம சொல்லவே கூடாது. இப்ப எனக்கு வந்து ஒரு விஷயம், இப்போ ஒரு எக்ஸ்ன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க போய் கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க. இவங்க எப்படி சொல்றாங்க ஒரு டாக்டரா? அப்போ அந்த டாக்டர் மேல நெப்போலியன் மட்டும் இல்ல, நம்ம கூட கேஸ் போடலாம், அப்படிதானே? ஆமா கண்டிப்பா. ஆக்சுவலா அவங்க சொன்னதுமே மெடிக்கலி ஃபேக்சுவல் கிடையாது. மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி இருந்தாலே அவங்களால செக்ஸ் வச்சுக்க முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய முக்கிய தான். ஆனா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்கிறவங்க நார்மல் சைல்டோ டிசேபிள் சைல்டோ பெத்துக்கிறாங்க, இல்லையா? இவங்க பொறுத்த வரைக்கும் என்ன, டிசேபிள்டு பிறக்கவே கூடாதா? டிசேபிள்டு பீப்புள்ஸ் பிறக்க கூடாதுன்றதே ஒரு ஏபிளிசம், அது வந்து யூஜெனிக்ஸ்ன்ற ஐடியால இருந்து வரும். டிசேபிள்டு குழந்தைங்களே பிறக்காதா? என்ன நினைச்சுருக்காங்க டாக்டர்? அப்படி டிசேபிள்டு குழந்தை போனா சாடிக்கணுமா? என்ன நினைச்சுட்டு இருக்காங்க? வேலை இல்லாததுக்கு. ஒரு நிமிஷம். ஓகே, இன்னொரு ஒரு விஷயம், இவங்க சொல்றாங்கல்ல டிசேபிள் நான் டிசேபிளுக்கு குழந்தை பிறந்தா டிசேபிள்டா தான் இருக்கும், அதால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி சொல்றாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றேன், பிரக்யானந்தா யாருக்கெல்லாம் தெரியும்? பிரக்யானந்தா யாருக்கெல்லாம் தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட அப்பா தெரியுமா தெரியாது? அவங்க அம்மா ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்தவங்க, அவங்க அப்பா ஒரு டிசேபிள்டு,
பட் இப்ப அவங்க 2 பொண்ணும் சரி பையனும் சரி இப்ப செஸ்ல கலக்கிட்டு இருக்காங்க. மேக்னஸ் கால்சனையே தோக்கடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்ப இவங்களோட வே ஆஃப் திங்கிங்ல இருந்து நான் பார்த்தேன்னா, ஒரு டிசேபிளுக்கும் நான் டிசேபிளுக்கும் பிறந்த ஒரு பையன் இப்ப இப்படி பண்றாங்களே, அப்போ இப்ப இவங்களோட மூஞ்ச எங்க தூக்கி வச்சுப்பாங்க? இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இவருக்கே நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப குழந்தை பிறக்குது. இவரோட குழந்தையாவே இருந்து அந்த புள்ள நல்லா இருக்கு, நல்லா இல்ல. அது ஏதோ ஒரு விஷயத்துல சாதிக்குது. ஆனா இவங்க அதை பண்ணலையே. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க? இப்ப இவங்க சொல்றதுனால சராசரியா இருக்கிற மத்த டிசேபிள் பர்சன்ஸும் அஃபெக்ட் ஆகுறாங்க. இனிமே டிசேபிள் பர்சன்ஸோட பார்வைய மாத்திடுவாங்க. ஆல்ரெடி நம்ம மேல ஒரு பரிதாபமான லுக்கு தான் விட்டுட்டு இருக்காங்க. இப்ப எக்ஸ்ட்ராவா என்னன்னா இவங்களால வந்து குழந்தை கொடுக்க முடியாது அப்படின்னு இவங்களே முத்திர குத்திடுவாங்க. இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா, நீங்க யாரெல்லாம் காதல் த கோர்ன்ற படம் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. அதுல அந்த பையன் ஒரு கே. அந்த பையன் நார்மலா தான் இருப்பான். ஓகேவா? நடப்பான், ஓடுவான், எல்லாமே பண்ணுவான். ஆனா அவனுக்கு குழந்தை கொடுக்க பிடிக்கல. அப்போ இந்த மாதிரி நான் டிசேபிள்டா இருக்கிறவங்களையுமே பர்த் கொடுக்க முடியாம இல்ல பிடிக்காம இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அப்புறம் அது எதுக்கு செக்ஷுவாலிட்டி வேற, லைக் மெடிக்கல் கண்டிஷன் வேற. அப்புறம் எதுக்கு வந்துட்டு எல்லார்கிட்டயும் குழந்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா? ஈவன் எல்லா ஃபேமிலிலயுமே ஏதாவது ஒரு கப்பலுக்கு குழந்தை இல்லாம இருக்கும் இல்லையா? ஆனா அந்த கப்பல்ஸ்ட நம்ம கேட்டது கிடையாது. வேணுமா வேணாமான்றது அந்த 2 பேரோட சாய்ஸ். அப்போ அது அவங்க இல்ல, அது பாசிபிலிட்டியே இருந்தாலுமே அதோட ரேஷியோ என்னன்னு தெரியல, அப்படியே இருக்கும். அவங்க சொன்னதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உண்மைன்னு எடுக்கவே முடியாது. ஆக்சுவலா ஃபுல்லாவே அவங்க 100% ரேஷியோல வந்து அவங்க குழந்தையே பிறக்காது அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று வந்து தப்பா தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அதே மாதிரி அந்த அந்த அவரோட டிசபிலிட்டிக்கான ஸ்பெஷலிஸ்ட் அவங்க, இந்த டாக்டர் யாரு நீங்க, அந்த 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 ஸ்பெஷலிஸ்டா நீங்க ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியுமா, அதை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரியும் இல்லை. இல்ல இப்போ அதுதான் நான் சொன்ன மாதிரிதான். இப்போ அவங்களே வந்து இப்போ அந்த அவங்களே அவங்களோட பேஷண்டா அவங்க கிளினிக்ல போய் கேட்டாலும் இப்படிதான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்களா, ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா வந்து நெகட்டிவ் இருந்தாலும் சொல்லுவாங்க, நெகட்டிவிட்டி இருக்குன்னாலும் சொல்லுவாங்க தான். பட் இருந்தால் மொத்தமே வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் வாழவே முடியாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி தான் உட்காந்து நம்ம அப்படிதான் வந்து பேசிக்கிட்டு இருக்கு, நிச்சயம் கொடுத்துட்டு இருக்கு. இதெல்லாம் அவங்க தெரிஞ்சே தான் பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, வந்துட்டு இந்தியால இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அலோ பண்ணல, அமெரிக்கால இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு சொல்லிட்டு அலோ பண்ணல அப்படின்னு. அமெரிக்கால நிறைய கப்புள்ஸ் வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அது எப்படி இவங்களுக்கு மட்டும் யாரையும் அலோ பண்ணல? யாரடா கேட்டு சொல்றீங்க? ஆக்சுவலி நம்மள எல்லாருமே அலோவ் பண்ணுவாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், டிஸ்கிரிமினேஷன் நிறைய இருக்கிறதுனால நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. அலோவன்ஸ் வேற, சந்தோஷமா லைக்கிங் லவிங் வேற. அவங்க நம்மள சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க, அததான் பிரச்சனை. இங்க வந்து இங்க அலோவ் பண்ணல அப்படிங்கறதுனாலதான் ஜப்பான்ல வந்து இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்னன்னா ஆல் ஓவர் த நியூஸ் வந்து டிசேபிளோட பார்வையை இன்னும் மோசமாக்கி இருக்கு. ஆஃப்டர் திஸ் மேரேஜ் டிசேபிளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் டிசேபிள் பர்சனோட ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது இன்னும் ரொம்ப மோசமான ஒரு இதுவா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து என்னன்னா, நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்குமா, பிறக்காம எதுக்காக இந்த மேரேஜ் வந்து ஒத்துக்கிறீங்க? அப்போ உங்களை நம்பி வர பார்ட்னருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த கல்யாணம் நிலைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம். இப்ப நான் டிசேபிள் நடக்கிற கல்யாணமே நிலைக்க போறது இல்ல நிறைய இடத்துல. டிசேபிள்ஸ்க்கு கல்யாணம் நடந்தா மட்டும் அது நிலைக்குமா நிலைக்காதா, அவங்களுக்கு குழந்தை பிறக்குமா? இதே ஒரு நான் டிசேபிள் பாய பார்த்து அவனுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு நார்மலா பொண்ணு வீட்டுல இருந்து கேட்க முடியுமா? இப்ப ஒன்னும் இல்ல, ஒரு நான் டிசேபிள் பையனை பார்த்து நான் கேட்பேனா உனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு கேட்டா என்னை செவனை கட்டில அடிக்க மாட்டான்? எனக்கு பிறக்குது அதனால உனக்கு என்னடி அப்படின்னு கேட்பானா மாட்டானா? ஒன்னும் இல்ல,
இவரோட படம், அஜித்தோட ஒரு படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அஜித்தை வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லிடும், அவர் டான்ஸர்ன்றதுக்காக என்னால ஒரு டேஷ கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவ சொல்லிடுவா. உடனே வந்து அஜித் வந்து அவர் ஆம்பளன்னு நிரூபிக்கிறதுக்காக சம்திங் பண்ணுவாரு அதுல. ஓகேவா? ரேப் அதனால பண்ணிடுவாரு. அவருக்கு வந்து தைரியமா அப்படி ரேப் காட்சிப்படுத்தணும் பண்ணிடுவாரு. அந்த அப்படின்னு. ஓப்பனாவே சொல்லுங்க. வரலாறு படம் வரலாறு படம். அந்த படம் காட்பாதர்னு வச்சு மாத்திட்டானுங்க பைத்தியக்காரனாங்க. ஆமா. சரி, இப்போ அந்த படம் இங்கிலீஷ் நான் வேர்டை வந்து சொல்லு. இப்போ அந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சு இல்லையா? அதாவது அவரோட ஆண்மையை நிரூபிக்கிறதுக்கு இது வந்து சரியான வே கிடையாது. ஆனா அப்ப நிறைய பேர் இந்த விஷயம் நடந்தப்போ எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சாங்க. அது மாதிரி இப்ப நிறைய பேரு இந்த பையனை பத்தி பேசும்போது கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அதுக்காக நீ இந்த மாதிரி பண்றவங்களுக்கு எல்லாம் அவர் நிரூபிக்கணுமா இல்ல நிரூபிக்க வேண்டாமா? இவங்களுக்குள்ள இப்ப இனிமே இவருக்கு குழந்தைய பிறந்தாலும் இவங்களுக்கு பிறந்துச்சான்னு சொல்லிட்டு அடுத்தது வரும் இல்லையா? இவங்களுக்கு தான் பிறந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது இல்லைன்னா ரொம்ப டெஸ்ட் பேபின்னு சொல்லுவாங்க இந்த டாக்டர் இல்லைன்னா சொல்லுவாங்க. டெஸ்ட் பேபி இல்லைன்னா வேற யாரோட ஸ்பெர்மோ எடுத்து இங்க வச்சிட்டாங்க அப்படி இப்படி சொல்லுவாங்க. நல்லா பிறந்தாலும் சொல்லுவானுங்க, இருந்தா இருந்தாலும் சொல்லுவானுங்க, என்னன்னாலும் ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பானுங்க. இதுல ஒரே எதுக்குங்க ஒரு இதெல்லாம் கேள்வி இவ்வளவு கேட்கலாமா? பேசணும்? எதுக்கு இதெல்லாம் வைக்கணும்? இதுல ஒரே என்னவோ ஒரு பண்ணிட்டு கேள்வி போறாங்க. மட்டும் கேட்கலாமா? வந்து கேளுங்க மலாய்க்கா. ஒவ்வொரு குழந்தை எல்லாருக்குமே தானே பிறக்குது. அப்படி இவங்க ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா வந்து இருக்கிற எல்லாருமே அந்த குழந்தை அவங்களுக்கு தான் பிறந்துச்சான்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? இத கேட்டோன்னா வந்து சமுதாயம் சும்மா இருக்குமா? ஏன் டிசேபிள்டுக்கு மட்டும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஓடுறாங்க? நம்மளும் இந்தியன் சிட்டிசன்ஸ் தானே, நம்மளுக்கும் ரைட்ஸ் இருக்கு. எல்லார மாதிரியும் வந்து டிசேபிள்டு பீப்புளுக்கும் ரைட்ஸ் இருக்கு. அப்படி நம்மள அராஸ் பண்ணாங்கன்னா எவனா இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கலாம். லைஃப் எவனாலையும் நம்ம கேள்வி கேட்க மேரேஜ் முடியாது. கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் இஸ் நாட் அபவுட் மேரிங் அ பர்சன் ஆர் அன்மேரிடா இருக்கிறது. வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு லைஃப்ன்றது நம்ம வாழ்றதுதான் லைஃப். என்ன ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான், பண்ணிக்காம போறான், நான் சிங்கிளா இருக்கேன், இல்ல நான் வந்துட்டு ஏதோ ஒண்ணு பண்றேன், ஓகேவா? அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் மட்டும்தான் லைஃப். இன்னொரு பையன் வந்து எனக்கு லைஃப் கொடுக்குறான் அதெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். he just want to be with me the way அவனுக்கு நான் பண்றது பிடிச்சிருக்கு, அவனுக்கு என்னோட வந்து இருக்கணும், அவன் என்னோட லைஃப்பை வந்து ஷேர் பண்ணிக்க நினைக்கிறான், அவ்வளவுதான். இதுல அவனுக்கு வாழ்க்கை கொடுக்குறானா நான் அவனுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னா அது ஒரு மயிரும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். சாரி, ஓகேவா? அண்ட் வந்துட்டு அதான் இது வந்து நான் நான் இதாவே சொல்லுவேன். இன்கேஸ் நிறைய பேர் வந்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா அந்த பொண்ணை வந்து தெய்வமாவும் அந்த பையனை வந்து ஏதோ வாங்கிக்கிற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணுக்குன்னு சில விஷயம் இருந்திருக்கலாம். அமெரிக்கால போய் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆர் ஒரு டிசேபிள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட விஷயம் கூட இருக்கலாம் இல்லையா? ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்துட்டு ஒரு டிசேபிள் பர்சனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஆர் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு மணி மோட்டிவ்ல கூட கல்யாணம் பண்ணிருக்கலாம். இப்ப அந்த பொண்ணை தெய்வம்னு சொல்றதுனால இப்போ அந்த பையனுக்கு இன்செக்யூரிட்டியா ஃபீல் ஆகும் இல்லையா? ஏன்னா அந்த பொண்ணை விட இவன் நல்லா நிறைய நாலேஜபிள் பர்சனா தான் இருக்காரு. நான் மணி பத்தி சொல்லல, பட் அந்த பொண்ணை காட்டிலும் இவர் நல்ல நாலேஜபிள் பர்சனா தான் இருக்காரு. ஈவன் எனக்குமே அவரை பிடிச்சதா இருந்தது, ஓகேவா? இஃப் சம் ஒன் வாண்ட் டு ஆஸ்க் மீ ஐ வில் மேரி ஹிம், அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு வந்து ஓகே, எனக்கு வந்து ஒரு நாலேஜபிள் பர்சன் தான் என்னோட மைண்ட்ல ஒரு ஹீரோ அப்படின்னு பார்த்தா எனக்கு அவர் தான் ஹீரோவா இருக்காரு. அந்த பொண்ணுக்கு இவர் தான் வாழ்க்கை கொடுத்துருக்காரு. இவங்க இப்படி சொல்றதுனாலதான் நானும் இதை சொல்றேனே தவிர, இவங்க வாழ்க்கை கொடுத்தாங்கன்னு சொல்றதுனாலதான் சொல்றேனே தவிர, நாலேஜ்ல அந்த மனுஷனை இந்த பொண்ணு வந்து பீட் பண்ண முடியாது. சோ இந்த பொண்ணுக்கு தான் அந்த பையன் வாழ்க்கை கொடுத்துருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பொண்ணை யாரும் தெய்வமா வந்து கும்பிடவும் வேணாம், எதுவும் வேண்டாம். இல்ல அந்த பொண்ணு ஏதோ ஒரு இப்படியும் மோட்டிவ் அந்த பொண்ணு இவங்க ஏதோ ஒரு அவங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க மோட்டிவ்காக இவங்களுக்கு கொடுத்தாங்கன்றதே ஃபர்ஸ்ட் தேவலன்றேன். அல்ல, இவங்க இப்படி சொல்றதுனால நான் சொல்றேன். இல்ல இது ஒரு இவங்களுக்கு கவுண்டர் மோட்டிவ் கிளியரா நம்ம வந்து கிரியேட் பண்றதுமே
அவங்களுக்கு வேலிடா இருக்கக்கூடாது. அத இவங்களுக்கு அவங்க எப்படி சொல்றது, மறுபடியும் ஒருத்தரை மேல வச்சு கீழே பாக்குற மாதிரி சாமான் மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. நம்ம வந்து வேற இடத்துல அதை பேசுற மாதிரி தான் இருக்கு, ஈக்குவலா தான் இருக்கு. இல்ல கீர்த்தனாவோட ஆதங்கத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு புரியுது. அது உண்மைதான். நீங்க பேசுற வன்மம் வந்து எல்லாரையும் இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ண வைக்குது, நம்ம எல்லாரையும் சேர்த்து. அததான் நம்ம இந்த ரூட்டை கேள்வி கேட்கணும். நீ பேசுங்க, அன்மியூட் பண்ணி. இல்ல சிம்பத்தில வந்து ஒரு ட்ரஸ்ட் என்னைக்குமே நம்மளால பில்டே பண்ண முடியாதுல்ல. ஒரு சிம்பத்தியோட அப்ரோச் பண்ணும்போது நம்மளோட பேசிக் டிக்னிட்டியே அது கொஸ்டின் பண்ணும்போது எப்படி ட்ரஸ்ட் பில்ட் பண்ண முடியும்? அப்படி ஒர்க் அவுட்டே ஆகாதே ஒரு ரிலேஷன்ஷிப். புதுத்தளத்துல இயங்குறீங்க, உங்களோட பார்வையில நீங்க இத பத்தி பேசுங்க அர்ஷினி, நிகழ்வுகளை பத்தி. இல்ல எனக்கு இத வந்து போட்டு அதை பிரிச்சு ஒவ்வொன்னத்தையும் வந்து பேசுறதே வந்து ரொம்ப தப்பா படுது. ஒவ்வொருத்தவங்க வந்து ஒருத்தவங்களோட லைஃப பத்தி எப்படி வந்து ஒப்பீனியன் கொடுக்கலாம் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. அது யாரா இருந்தாலுமே வந்து அந்த ஒப்பீனியனை வந்து குடுக்கறதுக்கு they are no one. சோ எனக்கு அதுலயே ரொம்ப பேசிக்கா ஒரு டாக்டர் வந்து பேசும்போதெல்லாம் தான் ரொம்ப அது வருத்தமா இருந்துச்சு. ஒரு டாக்டரா இருந்துட்டு எப்படி ஒரு பேசிக்கான இது இல்லாம எத்திக்ஸ் இல்லாம எப்படி வந்து இப்படி பேசுவாங்க அப்படின்றதுதான் எனக்கு இந்த டாக்டரோட இன்டர்வியூ எல்லாம் கேட்கும்போது தோணுச்சு. எனக்கு நீங்க பைலான் ரங்கநாதனோட வீடியோ பண்ணும்போது அவ்வளவு அஃபெண்டிங்கா இருந்துச்சு. என்னால வந்து அதை ப்ராசஸே பண்ண முடியல. அந்த வீடியோ எல்லாம் வந்து வரும்போது அவ்வளவு ஒரு அஃபென்சிவா வந்து இருக்கும்போது எனக்கு இன்னொரு பெரிய கோவம் என்னன்னா, இந்த ஆள் வந்து என்னன்னாலும் பேசுவாரு. அது ஒரு மீடியா சேனல் ஒருத்தவங்க வந்து இது போடுறாங்க பாருங்களேன், அவங்களோட எத்திக்ஸ் என்னன்றது அடுத்த கொஸ்டின். ஒரு இண்டிவிஜுவலா என்ன வேணாலும் பேசுவான், அத வந்து ஒரு மீடியா சேனல் வந்து போடுது அப்படின்றப்ப எனக்கு அந்த மீடியா சேனல் மேல இன்னும் ஒரு கோவம் வருது. சோ இந்த மாதிரியான மல்டிபிள் லேயர்ஸ்ல எனக்கு இது வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனாவும் கோவமாவும் வந்து பில்ட் ஆச்சு. எனக்கு இன்னொரு மேஜரா இதுல நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்ததை வந்து நான் இதுல டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்து இது லவ் மேரேஜா இருந்தா பரவாயில்ல, அரேஞ்ச்டு மேரேஜ்ன்றதுனாலதான் பிரச்சனை, ஊர்ல யாருமே அரேஞ்ச் மேரேஜே பண்ணலையா, அரேஞ்ச் மேரேஜ் சிஸ்டமா நம்ம கேள்விக்கு உண்டாக்கிட்டே இருக்கோம். ஒரு நான் டிசேபிள்டு பர்சன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது இவங்களுக்கு தப்பாவே தெரியலையா? இன்னைக்குதான் வந்து அரேஞ்ச் மேரேஜ் மேல அந்த சிஸ்டம் மேல இவங்களுக்கு வந்து டவுட் வருதா? காலமா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு இன்னைக்குதான் வந்து இது வந்து தப்பா தெரியுதான்றதுதான் எனக்கு இன்னும் வந்து இதா இருந்துச்சு. அவங்க வந்து இந்த லவ் மேரேஜ் பண்ணா பரவாயில்ல சொல்லி பண்ணிட்டாங்கல்ல. அப்பதான் கருத்துக்கு நம்ம போட்டு இந்த போஸ்ட்டுமே ஐடியா டிசேபிலிட்டி வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணணும், இல்லைன்னா கரெக்டா இருக்காது அப்படின்னு ஒரு போஸ்ட் சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க. அவங்க டிசேபிள் பீப்புள் எல்லாம் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்குமா? இதுக்கு ஒத்துப்பாங்களா அவங்க? பண்ணாதான் கரெக்ட் சொல்றாங்க. ஒண்ணும் இல்லம்மா, நான் காய்கறி வாங்கினா கூட எங்க அம்மா அப்பா தான் கேட்கணும், இல்லைங்க நான் வந்து தெரியாம ஓடி போறது. நீயே சொல்லுமா? நான் வீட்டுல எடுத்துட்டு காய்கறி ஒண்ணும் இல்ல, நான் ஒரு உப்பு சக்கரை வாங்கினா கூட வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட தான் வாங்கிட்டு வரணும். கேட்டேன் கிட்ட அவர் வந்துட்டு அதான் வந்து அது ஷேனன் ஹானாவே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஷேனன் ஹானாவுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண முடியாது, இந்த நிலைமை வேற, இந்தியாவில் அதுவும் மிடில் கிளாஸ்ல நிலைமை வேற, அவங்க ப்ரிவிலேஜ்ல வேற ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க, அந்த மாதிரி இந்த டேட்டிங்கோ லவ் லைஃபோலாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். என் பேரண்ட்ஸும் கல்ச்சரல் ஸ்ட்ரக்சர்லாம் வேற அப்படின்னா அவங்க சரியா பதில் சொல்லலை. எத்தனை பேருக்கு டேட் பண்றதுக்கான ஸ்கோப் வந்து டிசேபிள் பர்சன் ஓபன் ஆயிருக்கு அப்படின்றது இங்க ஒரு பெரிய क्वेश्चन மார்க். டேட்லாம் நம்மளும் பண்ணாதான், ஆனா என்ன மத்தவங்க எல்லாம் பார்த்து கேவலமா பேசுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் இதுவா மறைஞ்சு போடும், மறைஞ்சு இருக்கும். நிஜமாவே நம்மளுக்கு ஆசை இல்லாமலாம் இல்ல, எல்லா மக்கள் மாதிரியும் நம்மளுக்கும் ஆசை இருக்கு. நம்ம அதான் அடக்கி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். என்னைக்கு ரியாக்ட் பண்ண போதும், என்னைக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண போதும்னு எனக்கு தெரியாது. ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ண நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ யாரோட டேக் கேர் கீழ நம்ம இருக்கப்போ இண்டிபெண்டன்ட்டா அக்சஸபிளா இங்க சிச்சுவேஷன் இல்லாதப்ப ஒருத்தவங்களை மீட் பண்ணி போகணுன்றப்பே யாராவது டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்றப்ப எப்படி இந்த காஸ்ட் சிஸ்டத்துக்குள்ள வீட்டை வந்து கன்வின்ஸ் பண்ணி நான் ஒருத்தவங்களை டேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுன்றது இல்லையா? அதுவே இங்க சேலஞ்சிங் தான். கரெக்ட், சூப்பரா சொல்றீங்கக்கா. சோ அதான் இந்த நீங்க சொல்றீங்க, இது வந்து இந்தியன் கல்ச்சரல்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த இஷ்யூ இருக்கு. when it comes to women, அதாவது women with disability இதுதான் இருக்காங்க. ஆனா இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல வந்து ப்ளேம் பண்றதே இங்க நான் வந்து முற்போக்கு பேசுறேன், ஆக்டிவிசம் பேசுறேன்னு சொல்றவங்களுமே இந்த இடத்துல வந்துட்டு இப்ப இந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் செவன்டா போய் நிக்கணும் அப்படின்றது வந்து அந்த கன்சர்னோட பேசுறேன்னு சொல்லிட்டு அதை திருப்பி எடுத்து அது வந்து நீ எங்க பேசுற, நீ ஏன் இங்க பேசுற, இங்க வந்து பேச வேண்டிய பல விஷயம் இருக்குனாலும் அதை தாண்டி நீ சுத்தி அந்த உமன் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பேசிட்டு இருக்கீங்க தவிர இந்த சைடு
ஒரு கிவிங்கான ஒரு சோசைட்டி கிவன் டேக்கான ஒரு விஷயம் இல்லை. ஒன் சைடு மட்டும் ரிலேஷன்ஷிப் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இன்னொன்னு ஸ்டேட்மெண்ட் ஒரு சொன்னா, நீங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் சிஸ்டமா கொஸ்டின் பண்றேன்ட்டு அப்படின்னா நீங்க மொத்தமா தனியா பண்ணணும், இந்த டாபிக் வச்சுட்டு இதை பேசாதீங்க, பேசினா அது வந்து நரேட்டிவ் வந்து ஏபிள்ஸ்டா தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க வந்துட்டு அது இன்னும் புரிஞ்ச மாதிரி தெரியல உங்களுக்கு, நான் அப்படி வந்துட்டான். எனக்கு இன்னொரு ஒரு டவுட்டும் வந்துச்சு. இப்போ இந்த இது ரிலேட்டடா இந்த ஜெண்டர் ஸ்பெசிபிக் ரோல்ஸ் வரும்போது இதே ரோல் ரிவர்சல் ஆகி இருந்துச்சா, இப்போ ஒரு மேல் வந்து டேக் கேர் பண்ற மாதிரி இருந்தாலும் இதே சொல்லுவாங்களா அப்படின்ற டவுட் வந்துச்சு. அதுதான் பேசிட்டு இருந்தேன். இல்ல இல்ல பெரிய மனுஷன் ஆக்கிருப்பாங்க. அப்ப அப்ப அவங்க தேவன் மகன் சொல்லுவாங்க. இப்ப எப்படி இந்த அக்கா தெய்வம்னு சொல்றாங்கல்ல, தெய்வம் காவல் தெய்வம் அப்படி இப்படி சொல்றாங்க. இப்ப அந்த பையனை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தேவன் மகனேன்ற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. பாடடி பொண்ணே. அதான் பெரிய இதுல இல்ல நான் இதுல சில நியூஸ்ல நானும் பாத்திருக்கேன். ஆக்சுவலா ஒரு சிஸ்டர் இந்த பேர்ல வந்து ஒரு சிஸ்டர் வந்து டிசேபிள் இருக்கிறதுனால கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ்லயே நான் நியூஸ்ல பாத்திருக்கேன். என்னன்னா தங்கச்சி டிசேபிள்டா இருக்கு, அதனால யாரும் அதை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. சரி, என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது என் தங்கச்சியுமே சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரிலாம் கல்யாணம் அந்த மாதிரிலாம் நியூஸ் பாத்திருக்கீங்களா? அப்படியா? அப்படிலாம் பார்த்தது பாத்திருக்கேன், நான் பாத்திருக்கேன் அந்த மாதிரி. அதான் இப்படிதான் ஒண்ணு இப்படி இருக்கும். இந்த பார்க்கணும்னு சொல்லிட்டு இதுல இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு இருக்கும். அதுவும் ஓய் தான் என்னோட கேட்டகிரி. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனப்போ அந்த மாதிரி கான்ட்ரவர்சி வந்துச்சு. அந்த பையன் நான் டிசேபிள்டு, இந்த பொண்ணு டிசேபிள்டு. அந்த பையன் வந்து வீட்டை விட்டு வெளியில வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அவன் வீட்டுல எதுவுமே கன்சர்ன் வாங்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இடத்துல நிறைய வந்து ப்ராப்ளம் வந்துச்சு. அதாவது அவங்க வீட்ல இருந்தே வந்து கேட்டாங்களா கேட்கலையான்னு தெரியல. பட் வெளியில இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இந்த பொண்ணை தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்றியா, புரிஞ்சுதான் கல்யாணம் பண்றியா, உனக்கு தேவைதானா, இந்த பொண்ணால இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு இவங்களே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி ஷீ இஸ் வில்லிங் டு கிவ் பர்த். அவளும் என்ன மாதிரி தான். நாங்க வந்து என்ன சொல்றது, இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க என்னை காலேஜ்ல கேட்டதை நான் சொல்றேன். ஐ எம் ஹேவிங் மை பீரியட்ஸ் அந்த டைம். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, உனக்கெல்லாம் பீரியட்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல எனக்கு புரியல. அப்போ வந்து டிசேபிள் கேர்ள்னா பெரிய பொண்ணு கூட ஆக மாட்டாங்களா? அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேரு. பெரிய பொண்ணு ஆக மாட்டாங்க, வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வராது, அவங்க வந்து அவங்களால பர்த் கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு சேம் லேடி என்கிட்ட கேட்டாங்க, அப்போ உனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா எனக்கு என்னன்னா செம காண்டா இருந்துச்சு. அப்போ இவங்கன்னு இல்ல, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே கேட்பாங்க. என்னை பார்த்தோன்னே கொஞ்ச நாள் கழிச்சு நான் என்கிட்ட கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆன்ட்டியோ அங்கிள் கூட கேட்க மாட்டாங்க, பெருசா நான் வச்சுக்க மாட்டேன். பட் ஒரு ஆன்ட்டி டக்குன்னு கேட்டுருவாங்க, என்னன்னா உனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டுருவாங்க. நான் சொன்னேன், நீங்க மாப்பிள்ளை பார்த்து தரீங்களா, நான் குழந்தை பெற்று தரேன் அப்படின்றேன். நானும் பார்த்தேன், நான் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறமா நான் என்ன சொல்லிட்டேன்னா, நீங்க மாப்பிள்ளை பார்த்து தாங்க, நான் பெத்து கொடுக்குறேன், வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ வந்துட்டு இல்ல இந்த மாதிரி கொஸ்டின் தொடர்ந்து நம்ம மேல வைக்கும் போது இன்னொரு ஒரு சிக்கலும் இருக்கு. நம்மளுக்குன்ட்டு ஒரு கான்சியஸா ஒரு சாய்ஸ மேக் பண்றது இருக்குல்ல. எனக்கு பர்சனலி குழந்தை வேணும் வேணான்ற ஒரு சாய்ஸ் ஒரு டிசேபிள்டு ஃபீமேல் மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சாய்ஸ வந்து நம்மள ப்ராசஸே பண்ண விடாத மாதிரியான இந்த மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து வைக்கும் போது நம்மளால அது ப்ராசஸே பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனக்கு வந்து அந்த ஏஜ்ல அது வந்து என்னோட டீன்ஸ். ஓகேவா? அப்ப நான் பெருசா மெச்சூர்டான கேர்ள் இல்ல, நான் ஸ்கூலுக்கு போகல, பெருசா எனக்கு வந்து மேரேஜ பத்தியும் கன்சர்ன் தெரியல, புரியல. அப்ப எனக்கு குழந்தை எப்படி பிறக்கும் கூட எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் பீரியட்ஸா இருந்தேன், அவ்வளவுதான். எனக்கு எப்படி இதான் ப்ராசஸ், இதான் குழந்தை பிறக்கிற ப்ராசஸ் எதுவுமே தெரியாது. பிகாஸ் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, நான் சோசியல் மீடியா பார்த்தது கிடையாது, என்கிட்ட ஸ்மார்ட் போன் இருந்தது கிடையாது. அந்த டைமிங்ல வந்துட்டு எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அது கூட எனக்கு வந்து தெரியாது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கேட்டப்போ நான் வந்து நான் ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபன்னுக்காக ட்ரை பண்றேன்னு சொன்னேன். ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு சொன்னேன்.
அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா ஏன் நம்மளை இப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட நான் போய் கேட்டப்போ அது ஒரு பொண்ணு கிட்ட கேட்டேன். அப்போ அந்த பொண்ணு வந்து இதான் நீ ப்ராசஸ், இதுலலாம் உனக்கு வந்து வலிக்குமா, இதெல்லாம் நீ வந்து வருவியாங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் அதுக்கப்புறம் நான் எந்த தெரிஞ்சுக்கிட்டு ஏஜ்ல இத நம்ம மனசுல திணிக்கிறாங்கன்றத பாருங்களேன். அதே மாதிரி வயசுல தான் எனக்கும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஒரு அது ஒரு அவர்ஷனாவே ஆகிடுச்சு. சின்ன வயசுல இருந்து உள்ள அந்த கொஸ்டின்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து அப்போ இதை பத்தி நான் எந்த எந்த இதுவும் தெரியாத டைமிங்ல இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் எனக்கு வந்து வந்தப்போ வந்துட்டு நான் வந்து என்ன சொன்னேன்னா, அதுக்கப்புறம் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே திஸ் இஸ் த ப்ராசஸ், அதனாலதான் இப்படி பேசுறாங்க. ஸோ வந்துட்டு அப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா, அப்போனா ஒரு பையன் வேணும்னு நீங்க மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, நான் பெற்று தரேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொன்னேன். இது எதனாலனா இப்போ இதே மாதிரி வந்துட்டு எல்லா டிசேபிளுக்கும் வந்துட்டு ஒரு கேள்வி வந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா? இப்ப என்கிட்ட கேட்குற மாதிரி எல்லா டிசேபிள் கேர்ள்ஸும் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? வீட்லயோ வெளியிலயோ எங்கேயோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இத ஒரு பையன்கிட்டயும் கேக்குறாங்களா, அதாவது ஒரு டிசேபிளான ஒரு பாய் கிட்டயும் கேக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா, இப்ப இந்த பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பையனை கேட்காமலே இவங்களே சொல்லிட்டாங்க, இந்த பையனால வந்து குழந்தை கொடுக்க முடியாது, நெப்போலியன் பையனால குழந்தை கொடுக்க முடியாதுன்னு இவங்களாவே இந்த சொல்லிட்டாங்க. பையனால ஆப்ஷன்லயே அது ஹாய் வச்சிருக்கு. ஹாய் ஃபேமிலி தான், எப்படி இருக்கீங்க? ஹாய் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பேசுங்க. வணக்கம். இல்ல நானும் இப்ப லாஸ்டா சொன்னாங்கல்ல, அதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் அந்த தாய்ஸே நம்மளுக்கு கொடுக்கறது இல்லையா, எதுக்கு இப்ப இந்த இப்படியே பேசுறாங்க, குழந்தைக்கு முடியும் முடியாது முடியும் முடியாது அப்படின்னா எனக்கு வேணும் வேணான்றதையே வந்து ஃபர்ஸ்ட் நான் தானே முடிவு பண்ணணும். அப்படியே முடியாமலே போனா கூட அது ஏன் அப்படி இருக்கக்கூடாது? இப்ப நான் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னா முடிஞ்சா மட்டும்தான் மேரேஜ் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள போகணுமா? நம்ம கூட சேர்ந்து இணைஞ்சு பயணிக்க ஒரு பர்சனை சூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து என்னால குழந்தை பெற்றுக்க முடிஞ்சே ஆகணுமா? அப்படி இல்லைன்னா வந்து அப்படி ஒரு டிராவல் என் லைஃப்ல எனக்கு கிடைக்கவே கூடாதா? ஒரு ஒரு இணையர் நம்ம லைஃப்ல வரவே கூடாதா? நம்மளுக்கு அந்த ஆசையே வரக்கூடாதா அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்னு மெடிக்கலி இப்ப என்னோட ரீசன்ட் டேஸ்ல எனக்கு இருக்க கண்டிஷனுக்குலாம் எனக்கு சம்டைம்ஸ் தோணும், ஒருவேளை இது ரொம்ப எளிமையா இருந்ததுன்னா கர்ப்பப்பையை கூட எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, அதனால நிறைய பிரச்சனைகள் வர அளவுக்கு மெடிக்கலே இருக்கு. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம்ல. அப்போ அப்படிலாம் கூட எனக்கு தோணி இருக்கு. எங்க குழந்தை பெற்றுக்கிட்டா மட்டும்தான் வந்து இந்த லைஃப் நம்ம ஆசையப்படணும் அப்படின்றது ரொம்ப அபத்தமா இருக்கு. அது அவங்க பேசுறதும் அப்பதான் அவங்க எல்லாம் வந்து பேசுறவங்க எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க, இப்ப அப்படியே ஒருவேளை மேரேஜ் பண்ணிட்டா நம்ம குழந்தை தத்தெடுக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் எல்லாம் கூட இருக்குல்ல. அப்ப இதுக்கெல்லாம் அவங்க வந்து எதிரா பேசுறாங்களா அப்படின்ட்டு. குழந்தைய தத்தெடுக்கிறத பத்தி இவ்வளவு பேசின ஆட்கள் வந்து அதை பத்தி ஒருத்தன் கூட அதை பத்தி டிஸ்கஸே பண்ணலையே. சரி இப்ப என்ன குழந்தை பெற்றுக்க முடியல பரவாயில்ல, அவங்க வந்து அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு, அவங்க தத்தெடுத்து வளர்த்துக்கலாம், அது அவங்களோட லைஃப் தானே, அவங்க சூஸ் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்கல்ல. அந்த டாபிக் உள்ளேயே அவங்க யாருமே போறது இல்ல. பண்ணுனா கல்யாணம் பண்ணனா அந்த செக்ஷுவல் லைஃப் வந்து அவங்க எப்படி யோசிச்சு வச்சிருக்காங்களோ அது மாதிரி இருந்தா மட்டும்தான் அது வந்து செக்ஸ், அப்படி இருந்தா மட்டும்தான் அது ஹாப்பியான லைஃப் அப்படின்றது அவங்க மைண்ட்ல ஆல்ரெடி இருக்கு. அத வந்து இன்னும் நிறைய பேர்ட்ட அவங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இந்த விஷயத்துல. இந்த மீடியா வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுச்சு அப்படின்னு தோணுது. கொஞ்சம் பேர் மைண்ட்ல அது இருந்ததை வந்து ஃபுல்லா எல்லார் மைண்ட்லயும் அந்த புத்திய வந்து திணிச்சிட்டாங்கன்னு தோணுது. மீடியா மட்டும் இல்ல, சில டாக்டர்ஸ் கூட இந்த மாதிரி வேலையை பார்க்கறாங்க. அதான் மெயினா டாக்டர்ஸ் நிறைய சேனல்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா போட்டுட்டு அது இல்லன்னு கூட அவங்க சொல்லிடுவாங்க. ஆனா இந்த உலகத்துல டாக்டர் என்ன தெய்வமா நம்புறதுக்கு நிறைய கும்பல் அலையுது. டாக்டர் என்ன சொன்னாலும் வந்து இது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இல்ல அவங்களுக்கு தோணவே மாட்டேங்குது. சரி அவங்ககிட்டயே எத்தனை பேஷன்ஸ் வந்திருப்பாங்க இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிட்டு நல்லா லைஃப் சந்தோஷமா லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க கப்பல்ஸ் எத்தனையோ பேரை அவங்க பார்த்துருக்கலாம். அதெல்லாம் அவங்க மைண்டுக்கு வரவே இல்லையா? அப்ப அவங்க இந்த ஒரு கேஸ்ல அவங்க ஒரு அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக மட்டுமே எல்லாரும் என்ன பேசுறாங்க, அதோட அதான் நம்மளும் ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுறணும் அப்படின்றதுக்காகவே பேசுற மாதிரி இருக்கு எல்லாரும். ஸோ அவங்க ஒரு டாக்டரா அந்த இடத்துல நடந்துக்கல. ஆமா அவங்க அவங்களும் வந்து ஒரு இல்ல ஒரு மக்களோட மக்களா
அப்படியே அந்த இவங்க புதுப்புட்டிலேயே பேசிட்டு அந்த பையன்கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்காம மக்கள் வந்து டாக்டராலையும் மக்களாலையும் இதை சொல்லவே முடியாது. இது நம்மளுக்கு ம் கொடுக்கறது கடவுள், எல்லாருக்கும் கொடுக்கறது ஆமா கடவுள்னு சொல்றாங்க. அவங்க என்ன கடவுளா? அவங்க அப்பதான் நினைக்கிறாங்களா? அப்போ என்ன அட்டென்ஷன் சீக்கிங்காக நான் தான் கடவுள், நான் சொல்லதான் நடக்கும் அப்படின்னு எல்லா டாக்டர்ஸும் நினைக்கிறாங்கம்மா. டாக்டர்ஸ் எல்லாம் கடவுள் ஆயிட்டாங்களா? எல்லாம் கடவுளே கடவுளா? அப்படி இல்ல, அப்படி கடவுள்னு கொண்டு வந்தா கடவுளுக்கே இவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அதை கூட அவங்க இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு கடவுளே கடவுளேன்னு பேசுறப்ப அந்த மைண்டுக்குள்ள அஜித்தே அஜித்தேன்னு கேக்குது. ஓ ஓகே. ஆமா. ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ இந்த மாதிரி பேசுற டாக்டர்ஸ்க்கு நம்ம எதுவுமே கமெண்ட்டும் தெரியல. யூடியூப்ல பெருசா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்தேன், எல்லாம் நிறைய பார்த்தேன். அதுல முழுக்க முழுக்க இதை பத்தியே பேசி இதை டிமோட்டிவேட் அதெல்லாம் பார்க்கவே முடியல. ஆமா, நல்லா அதுல வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல வரைக்கும் இத பத்தி இவ்வளவு பேசுறாங்க. அது எல்லாமே தப்பு தப்பா பேசுறாங்க. சோ இப்போ இப்போ நெப்போலியன் போடுறதோ இல்லையோ, நிஜமா டிசேபிளோட குரூப்ல இருந்து இவங்க மேல வந்துட்டு ஒரு இந்த விஷயத்த வந்து ஒரு கேஸாவே பண்ணலாம்னு தான் தோணுது. ஏன்னா எங்களோட கன்சர்ன் இல்லாம நீங்க எப்படி பண்ணலாம்? ஒண்ணும் இல்ல. நான் வந்து இப்போ எதுக்காக சொல்ல, நயன்தாராவால குழந்தை பெற்றுக்க முடியுமா முடியாதான்னு யாருமே போய் பார்க்கல. ஆனா அவங்க வந்து சர்ஜரி மூலியமா குழந்தை பெற்றுட்டாங்க. அதை பத்தி யாருமே வந்து பெருசா இதா பேசல. இப்போ வந்துட்டு அந்த 2 பசங்களையும் நயன்தாராவோட குழந்தையாவே தான் பாதிக்கிறாங்க இல்லையா? விக்னேஸ்வரன் நயன்தாரா தான் பாதிக்கிறாங்க. இப்போ நார்மலா இருக்கிற ரெண்டு கப்பல்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வரும்போது ஏன் வந்துட்டு டிசேபிள் பீப்புள்ஸ் மட்டும் தன்னோட குழந்தைய தான் நாங்க எடுத்து வளர்க்கணும்? ஏன் நாங்க தான் பெற்றுக்கணும்? ஏன் நாங்க வந்து அடா பண்ணி வளர்க்கக்கூடாதா? அடா பண்ணி வளர்க்கக்கூடாதா? யாரோ ஒருத்தவங்க வந்து அம்மா அப்பா இல்லாத ஒரு குழந்தை, அம்மா அப்பா இறந்துட்ட ஒரு குழந்தைய வந்துட்டு நாங்க எடுத்து வளர்க்கக்கூடாது. நம்மளுமே அதே கூட எடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட் இருக்கு. இல்ல என்னன்னா நயன்தாராவோட இது சொன்னதுனால சொல்றேன். சரகசி மூலமா இது பண்றதுன்றது இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் மணி. எல்லாருக்கும் அது ஆக்சசிபிளா தெரியல. வேற அடாப்ஷன்ன்றது எல்லாருக்குமான ஒரு ஆக்சஸ் இருக்கக்கூடிய என்ன சொல்றது ஒரு ஆப்ஷன். இல்ல அப்படி ஒரு ஆப்ஷனை வந்து அந்த இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இந்த பையனுக்கே கூட அவங்களுக்கு அதெல்லாம் மைண்ட்ல வரல. இல்ல அவங்க வந்து இதை மட்டும் தானே பெருசா பேசிட்டு இருக்காங்க. அவங்களால பினான்சியலி அவங்களால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா கூட இதை பத்திலாம் அவங்க இந்த டாக்கும் பேசல. சரி, இந்த மாதிரி ஒரு டாக்டர் கூட பாசிட்டிவா ஹாப்பியா இருக்க முடியும், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஒருவேளை முடியலன்னா கூட இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, ஹாப்பியா இருக்கலாம், நீங்க யாரும் பேசக்கூடாது. இல்ல ஒரு ஸ்டீரியோ டைப்பா முடியாது, இதெல்லாம் முடியாது அப்படிங்கிற இதை பேசுற மாதிரியே லைக் ஆக்சுவலா முடியல அப்படின்னாலுமே அவங்களை வேல்யூ பண்ணணும் அப்படின்றதையும் பேசணும்னு நினைக்கிறேன். அவங்களால செக்ஷுவலி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, இல்ல செக்ஷுவல் அட்ராக்ஷன் வரல அப்படின்னாலுமே அவங்க அந்த ஹியூமன் வந்து வேல்யூ தான். அது யாரா இருந்தாலும் எடுத்துக்க முடியல. அத வந்து ஒருத்தர் கூட பேசலன்றதுதான். அவங்களுமே நம்ம வேல்யூ பண்ணணும் அப்படின்றதுமே அவங்களுக்கு தெரியல. லைக் எல்லாத்துலயுமே ஒரு ஹைராக்கி வச்சிருக்காங்க, இதெல்லாம் முடிஞ்சா வேல்யூ பண்ணணும் அப்படின்ட்டு. குழந்தை பிறக்கவே செய்யுது, குழந்தை நம்ம இது பண்றோம். பேரண்டிங்க்கு நம்மள வந்து தயார்படுத்தி இருக்கிறதுன்றது அடுத்து ஒண்ணு. நாட் ஜஸ்ட் நான் டிசேபிள்டு பீப்புளுக்குமே சொல்றேன், குழந்தை பெற்றுக்க முடியுதுன்றதுக்காக தட் டசன்ட் மீன் தேர் ஆர் குட் பேரண்ட் இல்லையா? முக்கியமான இது ஒரு பியர் பிரஷர்னால பேரண்டிங்கே ரெடி ஆகாம குழந்தை பெற்றுக்கிற எத்தனையோ பேரை வந்து நம்மளால பார்க்க முடியுது. எல்லாருமே இப்படிதான் பெற்றுக்கிறாங்க. பேரண்டிங் குட் பேரண்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ நான் டிசேபிள் பீப்புள்ஸே வந்து சைல்டு வேணான்னு டெசிஷன் எடுக்கிற அந்த இடத்துக்கு நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்க நம்ம கிட்ட வந்து இந்த அளவுக்கு இப்படி எல்லாம் பேசுற இடத்துக்கு வந்துட்டாங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்க, உங்களால முடியும். உன்னால் முடியும் தம்பி தம்பி. ஏங்க இங்க பெருசுல குழந்தை பெற்றுக்க முடியுமா முடியாதா இல்லைங்க, நாய் பூனைக்கு கூட தாங்க குழந்தை போக்குது. அதுக்காக வந்துட்டு இல்ல இவங்க வச்சிருக்க கேப்ஷன் எல்லாம் பார்த்தாலே வந்து அவ்வளவு ஹார்ட்டா இருக்கு. வீடியோ தமிழ்ல பார்த்தாலே இருக்கு, அந்த மாதிரி வச்சிருக்காங்க அவ்வளவு. ஆமா, எதுக்கு இந்த பொம்மை கல்யாணம்னு போட்டிருக்கானுங்க, என்னென்னவோ போட்டிருக்கானுங்க. என்ன வந்து பலி கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து என்ன மாதிரி மனநிலையில சொல்றாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணை வந்து பலி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க.
நீங்க ஒரு அப்போ கேட்டிருக்கீங்க அந்த படத்துல பையனை வந்து எந்த அளவுக்கு இந்த இடத்துல இது பண்றாங்க, தேவலக்கா, தாழ்த்தி நீங்க பேசுறாங்க. கேட்டிருக்கீங்க ம். பெண்கள் மீது இவ்வளவு அக்கறையா தமிழ் சமூகத்துக்கு அப்படின்னு. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே. இது என்ன அடுத்து எங்க இருந்து திடீர்னு கிளம்பி வராங்க? வந்து ரெஸ்பெக்ட் பண்ண தெரியும் ஆம்பளைங்க தெரியும் சார். ஆம்பளைங்களுக்கும் பொண்ணுங்களை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியும். ஸோ எல்லாரும் ம். ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணா போதும். ஆக பொண்டாட்டியை கூட என்னங்கன்னு சொல்லணும். போடா. அந்த தாய்மை தான் கரெக்ட் வந்துட்டு ஒரு பொண்ணு. இப்ப எப்படி பசங்கள்கிட்ட சொல்றானுங்க, டேய் நீ வந்து ஒரு பாய்னா குழந்தை பெத்து காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணுங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனசுல விதைச்சிருக்காங்கன்னா, நீ குழந்தை பெத்தா மட்டும்தான் நீ பொண்ணு, இல்லைன்னா நீ பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி நேரத்துல பேசுறவங்க எல்லாம் இதைத்தான் பேசணும். நீங்க வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாதான் உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உங்க லவ் அப்படிங்கறத. இந்த மாதிரி நேரத்துல பேசுறவங்க எல்லாம் இதைதான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கணுமே தவிர அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டா அவங்க பேசுறதே வேற. அது யாரும் இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல பேசல. நீ சொன்ன perspective யாரும் ஒரு பொண்ணு எப்படி வந்து முழுமை பெற்றா அப்படின்னு அதுல வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ இது நானுமே பேசினேன். என்னன்னா இப்ப எங்க வீட்டுல வந்து ஏதாவது பேசும்போது சம்டைம்ஸ் அம்மா என்ன சொல்லுவாங்க, நேரம் கல்யாணம் பண்ணியிருந்தா 2 குழந்தையாவது பிறந்திருக்கும். அது வந்து அதுதான் வந்து பெரிய விஷயமா பாக்குப்பாங்க. நான் சொல்லுவேன், அம்மா நான் குழந்தை பெற்றிருந்தா நான் செத்துருப்பேன், அப்பவே செத்துருப்பேன், அப்ப பரவாயில்லையா, நான் அப்பவே செத்துருப்பேன் பரவாயில்லையா, பரவாயில்ல நான் கேட்பேன். அப்போ நம்மளோட மரணத்தை விட அது வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சொசைட்டி அவங்க புஷ் பண்றாங்க. அதுதான் வந்து இருக்கிறதுலயே பெரிய விஷயம், புனிதமானது. அந்த இடத்துலதான் பெண்ணு வந்து உயர்ந்த இடத்த அடைகிறா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க எக்ஸாகரேட் பண்ணி பேசி அப்பதான் அவ பொண்ணா வச்சுட்டாங்க. மாறா அப்படின்னு. அப்பதான் சீத உமன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது பொண்ணு பெற்றாலும் கல்யாணம் பண்ணி ஒரு பெற்றாலும் அவ டிபிக்கல் கேர்ள், அவளை வந்து ஒரு பொண்ணாவே இந்த சமூகம் மதிக்கும். ஆனா அதுதான் சந்தோஷம்னு அவங்க நம்புறாங்க. அது தவிர வேற சந்தோஷமே இல்லை. இப்ப எங்க வீட்டுல அந்த தாத்தா அது வந்து பெரிய ஹாப்பினஸா இருந்திருக்கும் அப்படிங்கிற மனநிலையில அவங்க சொல்றாங்க. அது தவிர வேற சந்தோஷமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எதுக்காக பண்றாங்கன்னா, அந்த பையனுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பொண்ணுக்காக பண்றது கிடையாது. இவனுக்கு பேரனுக்கு வேணும், இவனுங்க வந்து அடுத்தது இவங்களோட ஜெனரேஷன் வந்து அப்படிங்கறதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இவங்களோட இவங்களோட இதுவே என்னன்னா, அப்பெல்லாம் 8 குழந்தை பெற்றுச்சுங்க அம்மா, 16 குழந்தை பெற்றாங்க அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அது அவங்க குழந்தை பிறக்கல, அவங்க நல்லா இருக்கிறாங்க நல்லா இல்ல, அவங்களுக்குள்ள உண்மையான லவ் இருக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. இப்ப சில பேரு கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பிறந்துடும், ஆனா 2 பேருக்குள்ளயும் மனசாகும் அந்த குழந்தை. ஆனா இந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்ட நான் கூட இப்ப சொன்ன இந்த விஷயத்தினால பாதிக்கப்படும். அவங்களாலையும் வந்து டிலே ஆச்சுனாலோ இல்ல பெற்றுக்க முடியல அப்படின்ற வரும்போது இத வந்து சொல்லி அவங்களும் இதுல அஃபெக்ட் ஆகுறாங்க. நிறைய விஷயம் பண்றாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச நான் ரிலேஷன் தான், நான் சொல்ல வரல யாருன்னு. பட் இப்போ அவங்க குழந்தை இல்லைன்றதுக்கு ரொம்ப நல்லா வெயிட் பண்ணவே மாட்டாங்க, ரொம்ப அவசரப்படுத்தி ரஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டாக்டர் போய் பாக்குறது கூட ஓகேங்களா, அவங்களுக்கு கோழிங்களாம் அனுப்புவாங்க, அங்க போ இது பண்ணு அது பண்ணு. இதுல சொல்லுவாங்க, எனக்கு இதுக்கு செலவு பண்றதுக்கு இது கலையிறதுக்கே நல்லா எக்ஸாஸ்டடா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த கப்பலே சொல்றாங்க. வெயிட் பண்ண கூட வெயிட் பண்றோம், பட் ஆனா இது இந்த ப்ரெஷர்லாம் இருந்தாலும் அதுவே தாங்கிக்க முடியாத அளவுக்கு அப்படிதான் இருக்கு. இன்னும் அப்படிதான் இருக்குது, சொசைட்டில அப்படிதான் இருக்குது. அப்படிதான் இந்த விஷயத்த கன்க்ளூஷனா என்னன்னா, இத பத்தின ஒரு அவேர்னஸா ஒரு வீடியோ போடலாம். அதாவது இத வந்து அந்த பொண்ணே சொல்லணும். ஆக்சுவலா பார்த்தா அந்த பொண்ணே இல்ல நான் தான் குடிச்சுதான் கல்யாணம் பண்ணேன் இல்ல இவங்களோட இதுல இருந்து பார்த்தா அந்த பொண்ணு கட்டாயம் முடியாது. இல்ல ஏன் அந்த பொண்ணு இந்த சமூகத்துக்கு நிரூபிக்கணும்? இன்டர்வியூ அந்த மாதிரி வந்திருக்கு, அவங்க 2 பேரும் சேர்ந்து இன்டர்வியூ பண்ண வீடியோலாம் அதெல்லாம் பார்த்தாலுமே அவனுக்கு அப்படிதான். இவனுக்கு என்ன பெரிய அக்கறையில கேக்குறான், இவனுக்கு என்ன நிரூபிக்கணும்? அவங்க வாழ்க்கை அவங்க ஒரு ட்ரிகர் மாதிரி பண்ணிடுறாங்கல்ல. இப்ப நான் கூட என்ன சொல்றாங்க எல்லாம் ஏத்துக்கோங்களா? மேரேஜ் ஆனான்னு இல்ல, மேரேஜ் ஆகாமலேயே இந்த மாதிரி வேற மாதிரி எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது. இப்ப வீட்லயே இன்னொருத்தவங்களுக்கு இப்ப நம்மள பார்த்து அவங்க சேடாவே ஃபீல் பண்றாங்க.
சுத்தி இருக்கிறவங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, அதுதானே இருக்கிறதே பெரிய சந்தோஷம் அப்படின்ற அந்த சேட்னஸ் அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு நம்மளை கூட வச்சுக்கிறது, கூட வச்சு பாக்குறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி சேட்னஸ் எல்லாம் அவங்களே எடுத்துக்கிட்டு நம்மளால ஹாப்பியா இருக்க முடியல, பக்கத்துல இருந்தா ஹாப்பியா இருக்க முடியலன்ற அந்த மாதிரியான இதுவும் ஃபேமிலியில நடக்கும். இந்த ஹைப் பண்றதுனால இதெல்லாம் தான் லைஃப் அப்படின்னு ஹைப் பண்ணி இதெல்லாம் இல்லாதவங்களோட லைஃப் ஏதோ ஒரு அவ்வளோ பெரிய சோகமா பார்க்கப்படுது. அதனாலயே நம்ம நிறைய இன்டைரக்டா அஃபெக்ட் ஆகுறதும் இருக்கு. நம்மளை ஒதுக்குறாங்கல்ல, நம்ம கூட இருக்கிறதே ஒரு பெரிய சோகம். அப்படின்ட்டு நம்மளை பார்த்துக்கிட்டே அவங்களால நிம்மதியா இருக்க முடியல அப்படின்றது நான் நிறைய பார்த்துருக்கேன். பாருங்களா அவன் வேலையை பாருங்களா அப்படின்ற மாதிரிலாம் சூப்பரா சொல்ல தோணுது. இல்ல ஆக்சுவலா இது ரெண்டு அடல்ட்டே தான் அவங்களோட லைஃப் அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணாம், என்ன தேவை, இப்படி வாழணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? அவங்க அடல்ட்டா இருந்தாலுமே நீ அவங்க பாத்துக்குவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நீ கருத்து தான் ஒன்றும் சொல்லி பண்ணலாம். நல்லா முடிஞ்சா நான் நல்லா தட்டு நல்லா தான் பாருங்க, அவ்வளோதான். அதை வச்சுட்டு என்ன பண்ணுவோம் நல்லா சொல்லுவோம். எனக்கு என்னெல்லாம் பார்க்கவே முடியாது, நீ பேசுறதுலாம் கேட்கறதுக்கே அவ்வளோ ரகித்தன்மையே இல்லை. எனக்குலாம் நீங்களாம் எப்படி அந்த வீடியோலாம் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்ல பார்த்தாலே அப்படியே அப்டேட் ஆகிட்டு இருக்கலாம், கடுப்பாகிட்டு இருக்கலாம். அது வச்சு குரூப்ல அந்த இதெல்லாம் போட்டதுலேயே நான் தான் ஆரம்பிச்சேன். இங்க ஜார்ஜ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு பார்க்க முடியாது. நான் பார்க்க மாட்டேன், பார்த்தேன் அப்புறம் வந்துட்டு இருக்கோம். நீங்க இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல நீங்க நயன்தாரா பக்கமா தனுஷ் பக்கமா கருத்து சொல்லியே ஆகணும், சொல்லியே ஆகணும். டிசேபிள்டு மேல எவ்வளோ ஸ்டாண்ட் எடுக்கணுமோ அதுக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. டிசேபிள்டு மேல எவ்வளவு வன்மம், யார் விட்டியாரோ பாய போட்டாரோன்னு கிடக்கணும். நயன்தாராவுக்கு சண்டை வந்தா ஸ்டாண்ட் எடுத்தே ஆகணும். சரி, இப்போ நார்மலா நான் டிசேபிள் பர்சன்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்றாங்க, ஒய்ஃப் மாதிரியா நடத்துறாங்க, வீட்டுல உள்ள வேலையை அந்த பொண்ணுக்கு ஒரு வாக்கு கொடுத்துதான் கூட்டிட்டு வந்திருக்கான். என்னன்னா உன்னை கடைசி வரைக்கும் ஜாலியா ஹாப்பியா பாத்துக்குவேன்னு. இங்க இருக்கிற முக்காவாசி பயலுக என்ன பண்றாங்க, உன்னை ஒரு அடிமையாத்தான் பார்த்து போய் சொல்லுவாங்க, நீ எங்க அம்மாவை பாத்துக்கணும், எங்க அப்பாவை பாத்துக்கணும், எங்க அப்பாவுக்கு சுகரு, எங்க அம்மாவுக்கு இது, நீ மாத்திரை எடுத்து கொடுக்கணும்னு. இவங்க நசா மட்டும் அந்த பிள்ளைய பாக்குறது கிடையாது. குழந்தை எடுத்துக்கிற மிஷினாவும் பாக்குறாங்க, வீட்டு வேலை செய்யற வேலைக்காரியா பாக்குறாங்க, அம்மா அப்பாவை பாத்துக்கிறதுக்கு ஒரு 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 பேபி சிட்டரு, அவங்க பிறக்கிற பிள்ளைய பேபி சிட்டராவும் பாக்குறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயத்துக்கு சொல்லிதான் இந்தியன் பொண்ணுங்களை போகணும், மாத்திரை எடுத்து கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். அதுவும் அவளோட பேஷனையும் அவளே பாத்துக்கணும். எல்லாமே அந்த பொண்ணு தான் பண்ணணும். இவங்க சும்மா அந்த பொண்ணை வச்சு இவங்க வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அதான் வர்கீஸ் மாதிரி இருக்கும். அதான் வர்கீஸ். இதுல என்னன்னா இவங்களுக்கு ஒரு பேரு ஆம்பளை சிங்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு, நீ சிங்கோண்டா, அந்த பொண்ணு தான் முக்கியமா பாத்துக்குது. நீ என்ன சாப்பிடணுங்கிறதே அவ தான் டிசைட் பண்றா, நீ என்ன சட்டை போடணுன்றதே அவ தான் டிசைட் பண்றா, நீ ஒண்ணுமே பண்ணடா வாழ்க்கைக்கு அப்படிங்கிற மாதிரிதான் பேசிட்டு இருக்கு. இதுல இந்த பொண்ணு மட்டும்தான் கல்யாணம் பண்ணி இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு போகுது. இது வரைக்கும் எந்த பொண்ணும் இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு போகல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்குது. அது என்னன்னு ஒண்ணும் புரியல. அது ஜென்மத்துக்கு யார் புரிய வைப்பாங்கன்னு எனக்கு புரியல. அது அது தனியா வேற மாதிரி, அது ஃபெமினிசம்லயே ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு இது. இப்போ ஜோதிகாவுக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. ஜோதிகா எங்க இருந்து வந்தாங்க? நார்த் இந்தியால இருந்து சூர்யா கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்தாங்க இல்லையா? அதெல்லாம் அவங்க இந்த மேடம் கேட்கல. ஜோதிகா சூர்யாவை பத்தி பெருசாலாம் பேசிட்டு இருந்தாங்க ஒரு இதுல போட்டு, ஓகேவா? ஆனா இவன் மட்டும் இந்தியால இருந்து கூட்டிட்டு போனதுக்கு பெரிய விஷயமா பேசுறாங்க. ஜோதிகா சூர்யா மட்டும் இல்லைங்க, உங்க அம்மா அப்பா எங்க அம்மா அப்பா அதான் அது மட்டும் சப்போர்ட்டிவ் ஒய்ஃப், சூப்பர் கப்புள் அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஆனா இங்க வந்தா மட்டும், நம்மளுக்குன்னு வந்தா மட்டும் எல்லாம் எங்களுக்கு குத்தும். அதாவது ஒரு டிசேபிலிட்டி வாழ்ந்துடக்கூடாது எங்களுக்கு, நாங்க ஒரு லவ் லைஃப்ல இருந்துடக்கூடாது. இல்ல அதான் எங்களுக்கும் மனசு இருக்குடாடி, உனக்கு என்ன ஆசை இருக்கு நிறைய, எனக்கு மனசு இருக்கு, நம்மளுக்கு மனசு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இல்ல. அதான் அதான் எங்களுக்கும் சொல்லாதீங்க. அப்படின்னா என்னன்னா அப்ப நம்ம தாழ்ந்துருவோம். எனக்குன்னு சொல்ல எப்படி சொன்னேன்
ஓகே ம். அதான் தனுஷ் எல்லாரும் நம்மளுக்கும் போது மத்தவங்களுக்கு இல்லாம கூட இருக்கு. மாட்டிக்கிட்ட பங்கு. நான் என்ன சொன்னேன் எனக்கு என்ன சொல்ல வந்தேன். ஓகே 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 சரி விடுங்க, வடிச்சு விட்டார பொறுத்து போ. சரியா? அதனால வந்துட்டு அவர் சொன்ன புரிஞ்சுக்கிறதுக்கான பெர்ஃபெக்டான மனுஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி உருட்டெல்லாம் நீங்க உருட்டினீங்கன்னா உங்களெல்லாம் மேல இருந்து உருட்டி விட்டுறணும் எவனையாவது. அந்த மாதிரிதான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பையன் வந்து 26 வயசு வரைக்கும் இவனுக்கு என்ன இருக்கோ ஏது இருக்கோ எதுவுமே தெரியாம வளர்ந்துட்டான். இவனுக்குன்னு ஒரு பொண்ணு ஓகே அக்செப்ட் பண்ணி வருது. வரும்போது இவன் இத்தனை உருட்டி அந்த பொண்ணுக்கே வந்து மைண்ட்ல வந்துட்டு ஐயோ நம்ம தப்பா கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வராங்க இல்லையா? ம். ஆனா அந்த பையன் வந்து கல்யாணத்துக்கு அடுத்த நாள் வந்து ஒரு இது போட்டான், நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டான். பட் அதுக்கப்புறமும் நிறைய உருட்டுறாங்க. ஓகேவா? இந்த ஃபெமினிஸ்ட் எல்லாம் அதுக்கப்புறம் தான் இப்பதான் உருட்ட ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகி இப்பதான் உருட்டுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி தான் உருட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஒண்ணு இது தேவையானதுக்கெல்லாம் உருட்டாது, தேவையில்லாததுக்கு தான் உருட்டும் வந்து. அதுக்கு நிறைய இடத்துல நானே நினைச்சிருக்கேன், இங்கேயே இதை வந்து செஞ்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே நவீன் ப்ரோ, நீங்க கன்க்ளூட் பண்றீங்க. ஓகே, இன்னைக்கு நிறையா பேசணும். லைக் முக்கியமான விஷயம் வந்துட்டு அதான் லைக் எப்படி டிசேபிள் பர்சனோட மேரேஜில் மட்டும் எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அதை சொல்கிறதுக்கான அத்தாரிட்டி இருக்குன்னு எப்படி நம்பிட்டு இவ்வளோ பேர் வந்து ஒப்பீனியனை தூக்கிட்டு வர்றாங்கன்னு தெரில. ஊரில் ஏற்பட்ட அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. இதில் மணி ஒரு ஃபேக்டராகவே வச்சாலும் எல்லா அரேஞ்ச் மேரேஜ்லேயுமே மணி வந்து ஒரு மெயினான ஃபேக்டரு. அப்போ அங்கெல்லாம் மணி ஏன் அல்டிமேட் ஆகலை அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு பிரச்சனை வந்து மணி கிடையாது, ஆப்வியஸாக டிசபிலிட்டி தான் அவங்களோட பிரச்சனையே. ஆல்சோ டிசேபிள் பர்சன்னாலே அவங்களோட செக்ஸ் லைஃப் பற்றி இருக்க அவங்களோட முன்மொழிவுகள் கற்பனைகள்லாம் எல்லா இடத்துலையுமே ஒன்றும் கிடையாது. அவங்க டிசேபிளோ நான் டிசேபிளோ அவங்களோட செக்ஷுவல் லைஃப் வந்து இப்படி வேணா இருக்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி டிசேபிள் பீப்புளோட செக்ஸ் லைஃப் வந்துட்டு சில இடங்கள்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் லைக் ஒரு பிளைண்ட் பர்சனோட செக்ஷுவல் டிசைர்ஸ் அந்த மாதிரி அண்ட் குள்ளமாக இருக்கவங்களோட செக்ஸ் பொசிஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து பொதுவாக அவங்க ஸ்டாண்டர்டு நினச்சிக்கிட்டு இருக்க அந்த லைஃபோட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அவங்க நினைக்கிற இதோட. ஆனால் அதுக்காக இது வந்து குறைவனோ வேல்யூட் இல்லைன்னோ சொல்ல முடியாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கற்பனையிலேருந்து கற்பித்தனமாக ஏதாவது பேசாமல் போய் படிக்கணும். நிறையா பேர் அதை பற்றி எஜுகேட் பண்ணுறதுக்கும் இல்லை டிசபிலிட்டி செக்ஸ் எஜுகேஷனுமே ஒரு தனியாக ஒரு டாபிக் இருக்குது. அண்டு சில பேர் அதை பற்றி மிக்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு சில இன்டர்வியூபிள் கப்பிள்ஸ்லாம் ஆன்லைனில் கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லலாம். ஸோ அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணாமல் வெறுமனா நம்மளாம் அதெல்லாம் நினச்சிட்டு பேசக்கூடாது. ஆல்சோ எல்லாத்துக்கும் மேலே அடுத்தவங்க லைஃப்பில் நமக்கு நுழைச்சி கருத்து சொல்லக்கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். அது வந்து இந்த சொசைட்டி ரொம்ப காலமாக ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறதுல அதில் இதுவும் இன்னொரு விஷயமா நினைக்கிறேன். அண்ட் அந்த டாக்டர் கேஸில் வந்து ரொம்பவே ப்ராப்ளமேட்டிக். இங்கே எல்லாரும் பண்ணுறதுமே இந்த பெரிய பெரிய சேனல் வச்சுட்டு ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு பேசுகிற நிறையா டாபிக் வந்து டிசேபிள் பீப்புளுக்கு அகேன்ஸ்டாக அவங்களோட மேரேஜ் லைஃப்க்கு அகேன்ஸ்டான பேச்சுக்கள் தான். ஸோ அதை வந்து முக்கியமாக அந்த டாக்டரை வந்து இந்த குரூப்பில் வந்து கண்டிக்குது. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் டாபிக் பாயிண்ட்ஸ்லாம் வச்சுங்க, நல்லா பேசுனீங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.